கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த 2025 ஆண்டில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம். ஆமேனா? எதை தியானம் செய்ய போகிறோம்? வாக்குத்தத்தம். இன்னைக்கு இதை முடிக்கலாம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இன்னையோட தேவன் நமக்கு முடிக்கிறார். என்ன வாக்குத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்தாரு? ஆதியாகமம் 27, 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. அப்படியானால் நாம் கொழுமையான பலனை சுதந்திரிக்கிற ஒரு மகிமையான வாக்குத்தத்தங்கள். ஆமென். நம்முடைய பதார்த்தங்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே கொழுமையானவைகளாக நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு சமாதானத்தையும் இலைப்பாறுதலையும் தேவன் கட்டளிடுகிறார். அப்படி இருந்தும் ஏன் இன்னைக்கு நம்மளால இந்த கொழுமையான பலனை அனுபவிக்க முடியவில்லை? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. ஏன் இன்னைக்கு நம்மளால இந்த கொழுமையான பலனை அனுபவிக்க முடியல? கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நல்ல பணம், நமக்கு நல்ல வேலை செய்கிறோம், வேலைக்கேற்ற பணத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் கையில் நிற்காம போயிடுதே, அந்த பணம் மாயமா போயிடுது. தேவனோ எங்களை கொழுமையான பலனினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் எங்களுக்கோ அது கையில் நிற்காம போயிடுது. எத்தனை பேர் இந்த கேள்வியோடு நீங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு விரோதமாய் தேவன் கொடுக்கிற இந்த கொழுமையான பலனை அனுபவிக்க கூடாதபடிக்கு எதிர்த்து நிற்கிற இந்த எதிர் வல்லமைகள் என்ன? இந்த வல்லமைகளை எப்படி அழித்து இந்த ஒரு மகிமையான வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை தான் நம்ம இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென் சொல்லாமா? ஆமா. இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல ஒரு கொழுமையான பலன் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு இலைப்பாறுதல் சமாதானம் இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் சொந்த பந்த உறவுகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல எல்லாவற்றிலும் ஒரு இலைப்பாறுதல் இருக்க வேண்டும், ஒரு கொழுமை இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு கொழுமை இல்லை. ஆமெனா? கொழுமை இல்லை. அதுக்கு நேர்மாறாக போராட்டங்களும் பிரச்சனைகளும் அப்படிதான் நிற்குது. அதுக்கு என்ன காரணம் என்பதை பார்த்துக்கலாம். ஆமேனா? எத்தனை பேர் கண்டுபிடிக்க போறோம்? தேவன் நம்மை கொழுமையான பலனினாலே ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக நிற்கிற ஒரு எதிர் வல்லமை என்ன என்பதை பார்க்க போகிறோம். சரி, இதில் அப்படியே நீங்க ஆவிக்குரிய ரீதியிலையும் நீங்க நல்லா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இந்த கொழுமையான பலன், பூமி தன் பலனை கொடுக்கும் என்பது, வானம் பனியை கொடுக்கும், பூமி கொழுமையான தன்னுடைய கொழுமையை கொடுக்கும், பூமி கொழுமையை கொடுக்கும் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட ராஜாதி ராஜா. இந்த ஒரு சத்தியத்தில் நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தை விளங்கிக் கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் இது ஆசீர்வாதமாக நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு இதுதான் வழிகாட்டியாக இருக்கும். கவனித்துக் கொள்ளணும். கொழுமையான தானியம், கொழுமையான பலன். இந்த கொழுமையான பலன் எக்கோ கம்மி பண்ணு. இந்த கொழுமையான பலன் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவே ராஜாதி ராஜா. ஆமேனா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தினுடைய கொழுமையை சாப்பிட்டதும், தானியத்தை சாப்பிட்டதும் மண்ணா நின்று போயிருச்சு. உருவின பட்டயத்தை ஒருவர் வைத்து கொண்டிருந்தார். அவர் யாருன்னு போய் யோசுவா கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு, நான் இப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். ஆமேனா? கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தான் என்ன நிற்கும்? ராஜாதி ராஜா. உருவின பட்டயம் அவர் கையிலே இருக்கிறது. அப்ப இந்த கொழுமையான இந்த பலன் என்பது
ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்வது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே இது ஆவிக்குரிய காரியம், நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தான் கழுதை என்பது பலியாகிறது அனுபவமும், எருது என்பது ஆளுகை செய்கிற அனுபவமும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனி வந்தவராய், அவர் என்றென்றைக்கும் உருவின பட்டயத்தை அவர் வைத்திருக்கிறார். உருவின பட்டயத்தை அவர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஆளுகை செய்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆமெனா? கர்த்தர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு அருளுவேன்னு சொன்னாரே. தாவீது என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, ஆண்டவரே உங்க சிங்காசனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற, இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற பிதாவாகிய தேவனுடைய கொழுமையான பலன் நீரே, எங்களுக்காக அவர் உம்மை கொடுத்தார். ஆமெனா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கொழுமையான பலன் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து யார்? ராஜா. ஆமென் சொல்லுங்க. இதுதான் அவர் கையில் தான் உருவின பட்டயம் இருக்கிறது. அந்த உருவின பட்டயம் என்பது நியாய தீர்ப்பு செய்வது. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். எடுத்து ஒரு சில வசனங்களை வாசிங்க, உங்களுக்கு புரியும். சங்கீதம் 45:1 வாசிங்க பார்க்கலாம். 45வது சங்கீதம் 1 வாசிங்க வேகமா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். ராஜா. ஆமெனா? யாரை குறித்து பாடுறேன்? ராஜா. எந்த ராஜா? இயேசுவே ராஜா. ஆமெனா? அப்புறம் நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம், தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்புறம் சௌரியவானே, உமது மகிமையை, உமது மகிமையும், உமது மகத்துவமாகிய பட்டயத்தை, உம்முடைய பட்டயம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கையில பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். பட்டயம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும் மகத்துவமும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லா நாவுகளும் இயேசு ராஜாவை அறிக்கை செய்யும், எல்லா முழங்கால்களும் இயேசு ராஜாவுக்கு முன்பாக முடங்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் உயர்த்தி இருக்கிறார். இதுதான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுக்கும் குமாரனுக்கும் இருந்த உறவு, உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை அறிந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் என்று சொன்னால் யார் என்றால், இயேசு ராஜாவுடைய பட்டயம் உருவி இருக்கிறது. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய், என்றென்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படியான கிறிஸ்து இயேசு அவரே என்பதை அறிவதே இஸ்ரவேல். ஆக பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் அவர் கையில் இருக்கிறது. ஆமெனா? அந்த வெற்றி யாருக்கானது என்றால் எனக்கானது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஜெயம் எடுத்தது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜெயம் எடுத்தது எனக்காக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் புரியுது இது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். தேவன் அவர் கையில பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின் நிமித்தமும், சத்தியத்தின் மறுபடியும் 3 நாளை வாசிங்களேன். சௌரியவானே, உமது மகிமையும், உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு, சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும். ஜெயம் எடுத்த இயேசு ராஜா. ஆமெனா? உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். இயேசு ராஜா கையில பட்டயம் இருக்குது என்றால் அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவர் கையில பட்டயம் இருக்கிறது. அந்த ஜெயம் யாருக்கானது? எனக்கானது. அதனால்தான் அந்த எரிகோவின் சமனான வெளியில கில்காலில உருவின பட்டயத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் நின்றார். நீர் எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்களுடைய எதிராளியை சேர்ந்தவரோ என்று போய் யோசுவா கேட்க போது, நான் இப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். அவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. ஆமெனா? அப்போ அந்த இயேசு ராஜாவை
நம்முடைய இருதயத்திலே தரித்து கொள்ளுவதே தேவன் நமக்கு கொடுத்த கொழுமையான பலன். தாவீது இந்த இயேசு ராஜாவுடைய பலியையும் அதற்கு பிற்பாடு அவர் ஆளுகை செய்ய போகிற ஆளுகையையும் பூரணமாய் அறிந்தவராய் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து விட்டார். ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்தில் உருவின பட்டயத்தை வைத்திருக்கிறீர். அப்ப அந்த உருவின பட்டயம் என்பது பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்ட இயேசு ராஜா. அவர் தான் நியாயந்திருக்க போகிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனையும் உயிரோடு எழுப்பி நியாயந்திருக்க போகிறவர் யாரு? இயேசு ராஜா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை இயேசு ராஜாவுக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 5வது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், பிதாவானவர் ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கரங்களை விட்டு சொல்லாமா? கவனித்துக் கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதரும் உயிரோடு எழுந்துக்க போறாங்க. அவங்க அத்தனை பெரிய நியாயம் தீர்க்க போறது யாரு? இயேசு ராஜா. அவர் கையில உருவின பட்டயம் இருக்கிறது. தேவனுடைய ராஜா அவர். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாதி ராஜா. அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவில்லை. அவருடைய ராஜரிகத்துக்கு காலமே இல்லை. நித்திய நித்திய காலமாய், காலத்துக்கு முடிவே இல்லை. நித்திய நித்திய காலமாய் அவர் ஆளுகை செய்ய போறார் என்பது தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்க. ஆக இஸ்ரவேல், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை அறிய வேண்டும் என்றால், தேவன் எங்களுக்கு கொடுத்த, எங்களை என்றென்றைக்கும் நீதி உள்ள ஆட்சி செய்யும்படி சௌரியவானாகிய அவருடைய கையில பட்டயத்தை கொடுத்திருக்கிறார் என்று அறிவதே கொழுமையான பலன். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஆண்டவராகிய இயேசு ராஜா நித்திய ராஜா, அவர் கையில உருவின பட்டயம் இருக்கிறது என்பதை அறிவதே இஸ்ரவேல். புரிஞ்சு போச்சா? சபை என்ன அறியணும்? இயேசு ராஜா என்னன்னைக்கும் ராஜாதி ராஜா. அவர் என்னை சமாதானத்தோட, என்னை கொழுமையாய் வாழ வைக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் இஸ்ரவேல். ஆக ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் இந்த இயேசு ராஜாவை தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் கொழுமையான பலனை அனுபவித்தவர்கள். இந்த தரித்து கொள்ள வேண்டும் என்பதை பல விதத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். அதை மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தில், எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம், அதில் 4ஆம் அதிகாரம் 22, எபேசியர் 4:22 வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கையை போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். யாரை தரித்துக் கொள்ளணும்? இயேசு ராஜாவை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் கொழுமையான பலன். அப்பனா பட்டயம் யாருடையது? பட்டயம் யார் கையில் இருக்குது? இயேசு ராஜா கையில். அவர் தான் என்றென்றைக்கும் ஜெயம் எடுக்கிற ராஜாதி ராஜா. அப்ப இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவது தான் கொழுமையான பலனை நாம் அனுபவிப்பது. இயேசு ராஜா உள்ள வந்துட்ட பிற்பாடு நமக்கு தெய்வீக சமாதானம் தான். கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. சொல்லுங்க, எதை என்ன பண்ணோம்? யாரை தரித்து கொண்டோம்? இயேசு ராஜாவை நம்முடைய இருதயத்திலே தரித்து கொண்டோம். இதுவே கொழுமையான பலன். ஆமேனா? சரி, கவனிங்க. ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன விஷயம் புரியணும்னா, ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்வது கிறிஸ்து, எங்களை ஆளுகை செய்வது தேவனுடைய குமாரன், அவருடைய பட்டயமே உயர்ந்திருக்கிறது என்பதை அறியணும் இஸ்ரவேலர்கள். ஆனா இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உயிர்த்தெழுந்து, அதாவது கல்வாரி சிலுவையிலே பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தேவனுடைய சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற இயேசு ராஜாவை விட்டு விலகி பாகால்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள் இந்த இஸ்ரவேலர்கள்.
உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் கையில விற்று போட்டார். யார் கையில விற்று போட்டார்? கவனிங்களேன். இந்த மீதியானியர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இஸ்ரவேலினுடைய ஆசீர்வாதமே, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆசீர்வாதமே என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். ஆமென் சொல்லுங்க. என்ன ஓடுது? பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். அந்த தேசத்துல நல்ல கோதுமையும் நல்ல திராட்சை ரசம், நல்ல கொழுமையான கோதுமையும் நல்ல மதுரமான திராட்சை ரசமும் விளைகிற ஒரு நல்ல மகிமையான தேசம். ஆனா இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட்டயம் யாருடையது? இயேசு ராஜாவுடையது. யெகோவா தேவன் கையில பட்டயம் இருக்கிறது என்பதை விட்டுவிட்டு பாகால்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ உடனே என்ன நடந்துச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொழுமையான கோதுமையை விதைப்பாங்க. அது நல்ல அறுவடைக்கு வரும்போது நல்ல மதுரமான திராட்சை ரசம், திராட்சை விளைந்திருக்கும். அது நல்ல அறுவடைக்கு வரும்போது இந்த மீதியானியர்கள் வந்து இந்த கொழுமையான கோதுமையையும் இந்த மதுரமான திராட்சை ரசத்தையும் அப்படியே அள்ளின்னு போயிடுவான். இவன் விதைச்சு தண்ணீர் பாய்த்து தேவன் பனியை கொடுத்தார். அந்த பனியினால விளைந்த அந்த கொழுமையான பலன் கைக்கு அனுபவிக்க முடியாம அப்படியே அழுது கொண்டு அப்படியே துக்கத்தோட நிற்பாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி இருக்கிறீங்க? நான் சம்பாதிக்கிறேன், இரவும் பகலும் போய் நான் கண் விழிச்சு சம்பாதிக்கிறேன், பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டு கஷ்டப்படுறேன், இந்த சம்பாத்தியத்தை வச்சு நான் இந்த காரியத்தெல்லாம் பண்ண போறேன் அப்படின்லாம் திட்டம் போடுறோம். ஆனா நம் கையில இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு வல்லமை நம்முடைய கையை விட்டு இந்த கொழுமையை பறித்து கொண்டு போகிறது. ஆமென். உண்மையா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாமா? கவனிங்க. இதுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு பயங்கரமான வல்லமை என்ன தெரியுமா? மீதியானிய வல்லமை. இந்த மீதியான் என்பது பொருளாதாரம். ஏன்னா மனுஷன் பொருளுக்கு அடிமையாயிட்டான். பொருள் இல்லைன்னா அவனால் வாழ முடியாது இல்லையா? இந்த மீதியானியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தேவனுக்கு எதிரான வல்லமை. அது தேவனுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு பொல்லாத வல்லமை. தேவன் நம்மை கொழுமையான பதார்த்தங்களினாலே, கொழுமைகளினாலே ஆசீர்வதிக்கிறார். இந்த கொழுமைக்கு எதிராக செயல்படுகிற வல்லமை என்ன வல்லமை? எப்பா கவனிங்களேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரா? எந்த ஒரு அப்பாவாவது தாம் பிள்ளைகிட்ட வியாபாரம் பண்ணுவாரா? கவனிங்க. எந்த ஒரு அப்பாவாவது, டே இந்தா உனக்கு என்ன வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு 100 ரூபாய் ஆகும், நீ 100 ரூபாய் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு எந்த அப்பாவது சொல்லுவாரா? மாம்ச தேகம் உள்ள யாவற்றுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. அப்பனா இன்னைக்கு எப்படி காசு கொடுத்து வாங்குறோம்? இன்னைக்கு எல்லாமே பணம் தானே. எல்லாமே என்னங்க? பணம் இருந்துச்சுன்னா நல்லா சமாதானமா இருக்கும். பணம் இல்லைன்னா உள்ள கலக்கம். ஐயோ பணம் இல்லை. இவர்களேன் ஓரளவுக்கு நல்லா சேஃப்டியாக கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள ஓகே இதை வச்சு இதை பண்ணிடலாம், இவ்வளோ காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி போனால், அந்த பணம் இல்லைன்னா உள்ளுக்குள்ள கலவரம், உள்ளுக்குள்ள சண்டை, போராட்டம். ஐயோ என்ன நடக்கும் தெரியலையே, இப்போதைக்கு இவ்வளோ பணம் எனக்கு தேவையா இருக்குது, ஐயோ அப்படி எல்லாத்தையுமே. கணவன் கூட உட்காந்து நிம்மதியாக பேச முடியல, மனைவியோடு இருக்க முடியல, பிள்ளைங்களோடு உட்காந்து பேச, உள்ள கலவரம். மீதியான் அப்படின்னு சொன்னாலே ஸ்ட்ரைஃப், கன்டென்ஷன், கலவரம். எத்தனை பேருக்கு கலவரத்தோடு இருக்கிறீங்க? உள்ளுக்குள்ள கலக்கம். அது தேவன் தம்முடைய பிள்ளைகள் நான் கொடுக்கிற கொழுமையினாலே சமாதானமாய் இளைப்பார்ந்த இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். தேவனுக்கு எதிராய் செயல்படுகிற இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய வல்லமை. ஏதேன் தோட்டத்தில் தான் மனுஷனுக்கு உள்ள வந்து இந்த பொருளாதாரம், ட்ரேடு, காமர்ஸ், வணிகம், வியாபாரம், இவைகள் எல்லாம் எங்க வந்துச்சு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்த போது தான் இந்த வணிகம் வந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம எப்படி படைக்கப்பட்டவங்க, எல்லாம் எங்கள் அப்பா எனக்காக படைத்தார்னு சொல்லி எல்லாவற்றையும் காசு பணம்லாம் இல்லாமல் பண்டமாற்று முறை,
ஆக்சுவலாக பண்டமாற்று முறையே தேவன் படைத்தது. எப்பா நீ அரிசி நீ ரெடி பண்ணு, நான் தக்காளி வெங்காயம் ரெடி பண்ணுறேன், நான் பூண்டு ரெடி பண்ணுறேன், நீ அரிசி கொடு, அப்பா கொடுத்தது. இந்த பண்டமாற்று முறையில் நாம் எல்லாரும் கொழுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அப்படியானால் இன்னைக்கு எனக்குள்ள கலவரம் எப்படி வந்துச்சு? வேலை செஞ்சுட்டு வேலையிலிருந்து காசு வர்றதுக்கு முன்னாடியே இந்த காசை வச்சு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் போடுறோம். ஆனால் அந்த பிளான் வாய்க்கிறது இல்லை. காரணம், அந்த பணம் பறந்து போய்விடுகிறது. மீதியானிய வல்லமை, மனசுக்குள்ளே இலைப்பாறுதல், அதுதான் கொழுமை என்று பார்த்தோம். ஆனால் அந்த இலைப்பாறுதல் இன்னைக்கு இல்லையே. அந்த இலைப்பாறுதலுக்கு பதிலாக என் மனசுக்குள்ள கலவரம் இருக்குது. எப்பொழுதுமே இப்போ நமக்கு விலையெல்லாம் நிர்ணயம் பண்றது யாரு? பொருளாதாரம் தான் இல்லையா? உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும். அப்போ இந்த உலக பொருள் தேவனுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு ஜனங்களை கவ்விக்கொண்டது. ஆக பொருளாதாரம் தான் மெயின் இல்லையா? மனுஷனுக்கு பொருள் தேவை. இந்த பொருளாதாரம் தான் இன்னைக்கு டாப்ல நிக்குது. இந்த பொருளாதாரத்தை டைரக்ட் பண்றது யாரு? கவர்மெண்ட். ஆமென் சொல்லுங்க. எது? கவர்மெண்ட், அரசாங்கம். இந்த பொருளாதார பாபிலோனை, இந்த பொருளாதார அந்தி கிறிஸ்துவை டைரக்ட் பண்ற ஒரு பயங்கரமான வல்லமை தான் அமலேக். மீதியான் பொருளாதாரம், அந்த மீதியான டைரக்ட் பண்ற வல்லமை அமலேக்கு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் சட்டத்தை எழுதும். அந்த சட்டத்தை எதன் அடிப்படையில் எழுதுவாங்கன்னா மதத்தின் அடிப்படையில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இந்து தேசம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் இந்து தேசம் அப்படின்ற கான்செப்டில் இன்னும் சட்டம் எழுதலை. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் ஒரு சில அரசாங்கம், அதாவது வந்து இந்த மன்னராட்சி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மதத்தின் அடிப்படையில் தான் சட்டம் எழுதுவாங்க. ஆக இந்த பொருளாதாரம் இன்னைக்கு உனக்கு கலவரத்தை கொடுக்கிறதுக்கு பேக்ரவுண்டு அமலேக்கு. அதாவது பொருளாதார அந்தி கிறிஸ்து, அரசியல் அந்தி கிறிஸ்து, மத அந்தி கிறிஸ்து. இது மூன்றும் என்ன செய்யுதுன்னா நம்மை கொழுமையான பதார்த்தத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு கிரியை செய்கிறது. கொழுமையான பதார்த்தமாகிய கர்த்தருடைய உருவின பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சௌரியவானாகிய இயேசு ராஜாவை என் இருதயத்தில் நான் தரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு செயல்படுகிற ஸ்பிரிட் மீதியான் அமலேக் கிழக்கத்தி புத்திரருடைய ஆவி. அதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால்களை சேவித்தார்கள். உருவின பட்டயம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கல்ல முடங்கும் என்பதை அறிந்திருந்து என் கர்த்தர் எனக்காகத்தான் அவர் யாவையும் செய்து முடித்தார். அந்த கான்செப்டை என்னைக்கு இஸ்ரவேல் இழந்தார்களோ, பாகால்களை ஆராதிக்க போனாங்களோ, இந்த மீதியானிய வல்லமையும் அமலேக்கின் வல்லமையும் இந்த கிழக்கத்தி புத்திரருடைய வல்லமையும் உள்ளே வந்து அவளை நெருக்குச்சு. ஜனங்க வீட்டை விட்டு வெளியே ஓட்டாங்க. இந்த பொருளாதாரத்தினால வீட்டை ஜப்தி பண்றான். வீட்டை விட்டு வெளியே போ, நான் வீட்டை லாக் பண்ண போறேன். வீட்டில் இருக்க முடியல, காரணம் காசு இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வாடகை வீட்டில், குகைகளிலும் பொந்துகளிலும் காடுகளிலும் போய் ஜனங்கள் தஞ்சமடைந்தார்கள். எப்பேற்பட்ட கொடுமையான வல்லமை! கடங்காரம் வரத்துக்கு முன்பதாகவே ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிடலாமா? ஐயோ இப்போ இந்த 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 வருஷம் இந்த மாதம் டியூ எடுக்கலைன்னா பேங்க்குக்கும் தனி ஃபைன் கட்டணும். அந்த அந்த ஃபினான்ஸ் கொடுத்தான் அந்த அவனுக்கும் என்ன பண்ணணும்? ஃபைன் கட்டணும். இப்படி நிறைய குழப்பம், மனசுக்குள்ள கலவரத்தை கொடுப்பது இந்த பொருள், இந்த பணம். தேவன் நம்மை கொழுமையான பதார்த்தங்களால் அல்லவா ஆசீர்வதித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கதறினார்கள். ஆனால் நம்மை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமேனா? ஒருவேளை இப்படி மனசுக்குள்ள 1008 கலவரத்தில் வேலையை ஆரம்பிச்சுட்டு வேலையை முடிக்க முடியாம அப்படியே தட்டு தடுமாறி நிற்கலாம். அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த பாகால் உன் வீட்டுக்குள்ள இருக்கும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 1லிருந்து தொடர்ந்து வாசிக்கலாம்.
நியாயாதிபதிகள் 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் 7 வருஷம் மீதியானின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். காரணம், இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சேனையின் அதிபதி யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள காலை வச்சதுமே அவர்களுக்கு என்ன காட்சி கொடுத்தாரு? அந்த வசந்த வாசி யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம். அந்த எரிகோவின் சமண வெளியில் இதை பார்த்தோமா இல்லையாப்பா? வாக்குத்தத்த செய்தியில அந்த நைட்லயே பார்த்தோம். வாசிங்க பார்க்கலாம். 13 வாசி. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கும் எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? உருவின பட்டயம் யார் கையில் இருந்துச்சு? ஏய், உங்களுடைய ராஜா நான் தான். ஆமேனா? யாருபா? எங்கள் நியாயாதிபதி, நீதி செலுத்துகிற நீதி உள்ள நியாயாதிபதி என் இயேசு ராஜா. எல்லாரும் கையை உயர்த்தி இயேசு ராஜா வாழ்க சொல்லுங்க. இதைத்தான் இஸ்ரவேலுக்கு காட்டினாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பு செய்தார்கள். அவங்க ஒரு கேள்வி கேட்க, வாசிக்க பார்க்கலாம். யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன். கர்த்தருடைய சேனையின் அதிபதி யாரு? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உருவின பட்டயம் அவர் கையில் இருக்கிறது. அவர் ஜெயம் எடுத்ததே எதற்காக என்றால் எனக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை அவர் மீட்டு கொண்டார். என்னை அவர் மீட்டு கொண்டார். சொல்லுங்க, என்னை அவர் மீட்டு கொண்டார். என்னை அவர் மீட்டு கொண்டார் என்பதுதான் அந்த உருவின பட்டயம். எனக்காக அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவர் கையில உருவின பட்டயம் இருக்கிறது. ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாகால்களை உருவின பட்டயம் எடுக்கிற ஜெயம் எடுத்திருக்கிற இயேசு ராஜாவை கர்த்தரை விட்டுவிட்டு பாகால் விக்கிரகங்களை செய்து விக்கிரக ஆராதனைக்கு நேராக இவர்கள் போய்விட்டார்கள். கர்த்தர் அவர்களை மீதியானியர் கையிலே விற்று போட்டார். மீதியான் என்று சொன்னால் ஸ்ட்ரைஃப், கலவரம், சண்டை, சச்சரவு. இன்னைக்கு எல்லா சண்டையும் எதில் ஆரம்பிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பணம். அப்ப பணம் வச்சிருக்கோம் நிம்மதியா இருக்கிறானா? கோடீஸ்வரன், கோடி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பணக்காரன் கூட கலவரத்தில் நிற்கிறான். ஐயோ, என் ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு மேலே சென்செக்ஸ் ஏறுமா இறங்குமா, உள்ளுக்குள்ள திக்குன்னு வச்சு கலவரம் தான் இருக்கிறான். இது மீதியானிய வல்லமை. இந்த பொருளாதார வல்லமை ஏன்னா இது முழுக்க யாருக்கு எதிரானது? தேவனுக்கு. ஆமா, உலகப் பொருளை யார் படைத்தது? தேவன் படைத்தார். ஆனால் அந்த உலகப் பொருளை வியாபாரமாக்கினது தான் இந்த மீதியானிய வல்லமை. தொடர்ந்து வாசிக்கலாம். 2வது வசனம் வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கயா. வீடு கட்ட முடியல, வீட்டில் சாப்பாடு இல்லை, அவர் ஒடுக்குகிறார்கள். கடைசியில் என்ன நடந்துச்சு? இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து, எல்லாம் கவனிங்க, இவங்க விதை விதைக்கிறாங்க. விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி ஏறு விழணும். ஆமேனா? கழுதை வச்சு ஏறு விழுது, எருதை வச்சு ஏறு விழுது. விதை விதைத்தார்கள். தேவன் மழையை கொடுக்கிறார். அது நல்லா விளைஞ்சு வருது. அதுக்கு நல்ல கொழுமையான பலனுக்கு பனியை கொடுக்கிறார். அந்த பனியினால கொழுமையான பலன் வருகிறது. அந்த பலனை கையில சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வரும். அவன் வெட்டுக்கிளியே போல வருவான். வெட்டுக்கிளியே போல வந்து இந்த இஸ்ரவேலை ஒடுக்குவான். யாரு? அமலேக்கு என்கின்ற பொருளாதார அந்தி கிறிஸ்தும், மீதியான் என்கின்ற பொருளாதார அந்தி கிறிஸ்தும், அமலேக்கு என்கின்ற அரசியல் அந்தி கிறிஸ்தும், கிழக்கத்தி புத்திரர் என்கின்ற கள்ள தீர்க்கதரிசியும் இவர்கள் உள்ளே வந்து இவர்களை கலக்கத்தை கொடுத்து வீட்டை விட்டு கெபிகளிலும் குகைகளிலும் போய் தங்குகிறார்கள். இவங்க எப்படி வருவாங்களா? 4ஆம் வசனத்துல அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, எப்பா கவுனி, எதை கெடுத்து? நிலத்தின் விளைச்சலை கெடுத்து உன் பேங்க் பேலன்ஸை ஜீரோ ஆக்கி உன்னை வீட்டை விட்டு வெளியே போக வச்சு, நான் உங்ககிட்ட 100 ரூபாய்லாம் குத்தேன்,
அந்த 100 ரூபா கொடு. ஏய் நேற்று கறி எடுக்க சொன்னீங்க. ஓ இல்லை, ஆமாம் இல்லை மறந்துட்டேன். அப்போனா நான் எடுத்து வீட்டு செலவு பண்ணிட்டேனா? அப்போனா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் கொடுத்துட்டேனா? அந்த 100 ரூபாய் எங்கள் அம்மா கோட்டை கட்ட போகிறாங்களா? எதை வச்சு நான் இல்லைம்மா நான் மறந்துட்டேன். கலவரம். விளைச்சலை கெடுத்து. இதெல்லாம் விளக்கப்பட்டுட்டு போனால் ரொம்ப லேட் ஆகிடும், கொஞ்சம் வேகமாக போகிறேன். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, இன்னைக்கு உங்களுடைய ஃபினான்ஷியலை, உன் கையில் இருக்கிற பணத்தை கெடுத்து. இந்த வல்லமை என்ன வல்லமை? எது கெடுக்கிற வல்லமை? இந்த மீதியானிய அமலேக்கிய கிழக்கத்திய புத்துடைய வல்லமை உன்னை கெடுத்து கொண்டிருக்கிறது. உள்ள கலவரம், பணத்தின் நிமித்தம் கலவரம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேலை ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். எதை வைக்க மாட்டாங்களா? இந்த கழுதை கொழுமையான கப்பிகளை சாப்பிட வேண்டும். அப்படியே ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே ட்ராக்கில் அப்படியே கொஞ்சம் வாங்க. ஃபிசிக்கலாக ஸ்பிரிச்சுவலாக அப்படியே ட்ராக்கில் வாங்க. இந்த ஆடு மாடுகள் விஸ்தாரமான இடத்துல மேயணும், பால் கொடுக்கணும். கழுதை என்ன சாப்பிடணும்? கொழுமையான. ஆனால் கழுதை இப்போ கொழுமையான கப்பி சாப்பிட முடியவில்லை. நான் கொழுமையை சாப்பிட்டா தானே என் கழுதைக்கு கொழுமையானதை போட முடியும். கழுதை கொழுமையான கப்பி சாப்பிடுவது என்பது கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளுவது. கிறிஸ்து தான் தேவகுமாரன், கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவன். அவரை தான் நம்முடைய இருதயத்தில் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த 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 மீதியானிய வல்லமை ஆன்டி கிரைஸ்ட், அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சுன்னு தெரியல. இப்போ வரப்போறான். அந்த முத்திரை, அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது கைகளை தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கே செய்தது. இது மீதியான். இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று அடிப்பான், நொறுக்கும். அந்த சிலை எல்லாரையும் கொலை செய்யும். இதுதான் அமலேக்கு. பொருளாதாரம் மீதியான், வரப்போற அந்தி கிறிஸ்து அமலேக்கு. இவனை டைரக்ட் பண்ற கள்ளத்திற்கு கிழக்கத்திய புத்திரன். ஏன்னா எல்லா மதங்களும் எங்க ஆரம்பிச்சது? கிழக்கில் தான். புத்த மதமாக இருக்கட்டும், ஜைன மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், அத்தனை மதங்களும் வெஸ்ட்டுக்கெல்லாம் போகிறது கிழக்கில் தான் ஆரம்பிக்கும். ஆக இப்போ நம்ம கிறிஸ்து இயேசு வரப்போகிறார். மணவாளன் மணவாட்டியை மீட்க வரப்போகிறார். மணவாளன் நம்முடைய உயிரில் கலக்கக்கூடாதபடிக்கு தடுக்கிற வல்லமை இந்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமை. இந்த மீதியான் யார் என்றால், நல்லா கவனிங்க. அந்த கழுதைலாம் புரிஞ்சுங்க. கழுதை அப்படி என்பது கிறிஸ்து இயேசுவை இருதயத்தில் தரித்துக் கொள்வது. அவருக்கு தான் உருவின பட்டயம், அவர் தான் ராஜாதி ராஜா. யார் இந்த மீதியான் அப்படின்னா, கவனிங்களேன். மீதியான் அப்படின்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்தில் இந்த மீதியானியர்கள் யார் அப்படின்னா 28ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற யார்? அவங்க வர்த்தகர், பொருளாதாரம், கலவரத்தை உண்டு பண்ணுகிறவன். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுப்படும். அது என்ன இஸ்மவேலர்? இந்த மீதியானிய வல்லமைத்தான் பொருளாதாரம். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைகள் சமாதானமாய் கொழுமையான பலனை அனுபவிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாப்பு இந்த மீதியானிய வல்லமை. ஏன் இஸ்மவேலர்கள் சொல்றாங்கன்னா, இஸ்மவேல் யாருடைய பிள்ளை? இஸ்மவேல் யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய மாம்சத்தின் பிள்ளை. கவனிக்கணும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஆவிக்குரிய குமாரன் யாரு? கிறிஸ்து. அந்த ஆவிக்குரிய குமாரன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை யாரு? ஈசாக்கு. ஈசாக்குக்கு பதிலாய் ஆபிரகாமுடைய மாம்சம் செயல்படும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை இருக்கு. கிறிஸ்துவின் வல்லமை நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன வல்லமை? கிறிஸ்துவின் வல்லமை. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இஸ்மவேல் என்பது பூரணமாய் ஆபிரகாமுடைய மாம்சத்தில் பிறந்தவங்க. ஆக இந்த மீதியான் யார் தெரியுமா? ஆபிரகாம் கேத்தூராளுக்கு பெத்தெடுத்த பிள்ளை. வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 25:1 வாசிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும். யாரை பெற்றெடுத்தான்? மீதியானையும்.
அதே சமயம் கிழக்கத்தி புத்திரர் வாசிக்க பார்க்கலாம். 6ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் திசைக்கு அனுப்பிவிட்டான். ஆக இந்த கிழக்கத்திய புத்திரரும் யாரு? ஆபிரகாமுடைய வித்து. ஆனால் 5ஆம் வசனத்துல ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். இந்த ஈசாக்கு தான ஆவிக்குரிய சந்ததி. இதுதான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு இஸ்மவேலை கொண்டு வருகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆக ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த சந்ததியான ஆவிக்குரிய சந்ததியான ஈசாக்குக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆன்டி கிரைஸ்ட், மாம்சத்தின்படி பிறந்த இந்த மீதியான் கிழக்கத்திய புத்திரர் அமலேக்கு. சரி, அமலேக்கு யார் தெரியுமா? அமலேக்கு யாரு? ஈசாக்கினுடைய குமாரனாகிய யார்? ஈசாக்கு குமார் யாரு? யாக்கோபு, யாசா. இந்த யாசாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்த, அந்த பிள்ளைக்கு ஒரு மறுமணியாட்டியா வந்த பெத்தெடுத்த புள்ள தான் இந்த அமலேக்கு. அவர் ஒரு பயங்கரமான வஞ்சகமான ஆளாவ. எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 36:12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாகி இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். யாரை பெற்றா? சரி கவனிங்க. நம் இஸ்ரவேலர்கள் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஆவிக்குரிய ஜனம், ஆபிரகாமுடைய சந்ததி. வாக்குத்தத்தத்தின்படியான பிள்ளைகளுக்கு எதிராக கிறிஸ்து, இந்த வாக்குத்தத்தின் பிள்ளைகள் இயேசுவே கிறிஸ்து, அவர் கையில் தான் உருவின பட்டயம் இருக்குது, அவரை தரித்து கொண்டவர்கள். ஆனால் அவருக்கு எதிராக செயல்படுகிற, அந்த ஜனங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு பயங்கரமான வல்லமைத்தான் ஆபிரகாமுடைய மாம்சத்தின்படியான வல்லமை. புரிஞ்சு போச்சா? இந்த அந்தி கிறிஸ்து முழுக்க முழுக்க மாம்சமான சுயநீதிக்காரன் இல்லையா? இப்பதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வல்லமைகள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. எடுத்து வாசிங்க நியாயாதிபதிகள் 6ஆவது அதிகாரத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா 5ஆம் வசனம் இப்ப வாசி பார்க்கலாம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். என்ன பண்ணுவாங்க? தேசத்தை கெடுத்து விட. எப்படி? இவன் அப்படியே ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததிக்கு எதிர் சந்ததி. கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பலியாகி ஜெயம் எடுத்து பட்டயத்தை கையில் வச்சிருக்கிறாரு. இவனுங்க எப்படிப்பட்டவனுங்கன்னா, தங்கள் மிருக ஜீவன்கள் என்பது தங்களுடைய ஜீவியம். எப்பா, இது நியாயப்பிரமாணத்தின் சுயநீதி. தங்களுடைய ஜீவியம், தங்கள் கூடாரம் என்பது சிலுவையில் பலியாகிற நீதி. கூடாரம் என்பது எதை குறிக்குது? நீதியை குறிக்குது. ஒட்டகங்கள் எதை குறிக்குதுன்னு சொன்னா செல்வத்தை குறிக்குது, ஐஸ்வர்யத்தை குறிக்குது, ராஜ்யத்தை குறிக்குது, உச்சிதத்தை குறிக்குது. அப்படியே இவங்க நியாயப்பிரமாண சந்ததி தான் இந்த சந்ததி. அது ஆவிக்குரிய சந்ததி, இது நியாயப்பிரமாண சந்ததி. அது விசுவாச சந்ததி, இது மாம்ச சந்ததி. அது என்ன செய்துனா நமக்குள்ளே இருந்து ஒரு பயங்கரமான யுத்தத்தை நடத்துகிறது. ஆமென். ஆனால் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சு போச்சா? நம்முடைய வீட்டுக்குள்ள இந்த பாகால்கள் உள்ள வந்திருக்கும். விக்கிரக ஆராதனை, மாம்சத்தை ஆராதனை பண்ணியிருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நமக்கு இறங்கி அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ புரிஞ்சு போச்சா? வேற எதுவுமே இல்லை, நம்முடைய மாம்சம்தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் நம்முடைய மாம்சம், மீதியான், அமலேக்கு, சகல கிழக்கத்திய புத்திரர்கள், மிருகங்கள் என்பது ஜீவியமும். கூடாரம் போடுறோம், நாங்களாம் ரொம்ப நல்லவங்க தான், நியாயப்பிரமாண சுயநீதி, நாங்களாம் நல்லவங்க தான் காட்டுகிறோம். அதே போல கூடாரம் என்பது நாங்கள் நீதி உள்ளவர் என்று காட்டுகிறோம். ஒட்டகம் என்பது ஐஸ்வர்யவான். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கல. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். அந்த ஒட்டகம், ஊசி, ஐஸ்வர்யம் என்பது ராஜ்யத்தை காண்பிக்கிறது. அப்படியே கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அவன் தலையை நசுக்க போகிறோம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நசுக்கலாம்? மறுபடியும் இஸ்ரவேலர்கள் இயேசுவே ராஜான்னு திரும்பிட்டாங்கன்னா, கர்த்தருடைய கையில் தான் பட்டயம் இருக்குது, அவர் தான் ராஜா, எங்களை ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு திரும்பிட்டாங்கன்னா சக்சஸ். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த கிதியோன் என்கின்ற ஒரு மனுஷனை மனாசே கோத்திரத்தில் தெரிந்து கொள்கிறார். மனாசே எப்ராயிம்
யோசேப்புக்கு பிறந்தவர்கள். இந்த யோசேப்பு ஜெயம் எடுத்தவர். மனாசே கோத்திரத்தில் அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்றார்னா, நல்ல கொழுமையான இந்த கோதுமையை மீதியானியர் கையிலிருந்து தப்புவிக்கிறதுக்காக அவர் ஆலைக்கு பக்கத்திலே போரடிக்கிறார். எங்க போரடிக்கிறார்? அந்த ஆலை, அப்புறம் அந்த கொழுமை, அந்த களம், கோதுமை எல்லாம் ஒன்னாவே வரும். இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இப்ப ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க 11 வாசிங்க பார்க்கலாம். 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கவனிங்க கவனிங்க கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. யாரை தேடி கர்த்தர் வந்தார் அப்படின்னா, கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக அதனுடைய பலனை எடுத்து ஆலைக்கு சமீபமாய், திராட்சரசத்தை ஆலையாட்டுகிற அந்த ஆலைக்கு சமீபமாய் போரடித்த கிதியோன். அப்படியானால் கிதியோன் கையில கொழுமையான கோதுமை இருக்கிறது. ஆமெனா? இந்த மீதியான் கையில கண்ணல விரல விட்டு ஆட்டி அமலேக்கியனை வெட்டி கிழக்கத்திய புத்திரனை நாசமாக்கி எப்படியோ கொழுமையான கோதுமை அவர் எடுத்து அந்த பலனை எடுத்து ஆலை ஆட்டுகிற அங்கே வந்து போரடித்துக் கொண்டிருக்கிறார். கிதியோன் என்றால் வெட்டுபவன், வீழ்த்துபவன். இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை, பொருளாதார அந்தி கிறிஸ்து, அரசியல் அந்தி கிறிஸ்து, மத அந்தி கிறிஸ்துவாகிய கள்ள தீர்க்கதரிசியை வெட்டுகிற வல்லமை கிதியோன் உண்டு. நாம் எல்லாரும் கிதியோன்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை வெட்டி வீழ்த்தும் போது கர்வாலி மரத்தண்டையில கர்த்தர் வருகிறார். அப்படியானால் இந்த கிதியோனுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய சேனையின் அதிபதி இருக்கிறார். எத்தனை புரிஞ்சு போச்சு? கொழுமையான கோதுமை என்பது கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தருடைய அதிபதி. ஆமென். அப்பனா யாரை தேடி வந்தாரு அப்படின்னா, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், அவள் இதயம் வாழும், அவள் என்றென்றைக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப ஏன் கர்த்தர் கிதியோனை தேடி வந்தார் என்றால், கொழுமையான கோதுமையாகிய உயிர்த்தெழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு ராஜாவை தன் இருதயத்தை தரித்து கொண்டிருந்தபடினாலே, இந்த அந்தி கிறிஸ்துவின் வல்லமை எல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். எனக்குள் இருக்கிறவர் பட்டயம் வைத்திருக்கிறவர், அவர் பட்டயத்தை கொண்டு அவனை வெட்டுவேன். ஆமென். இவன்தான் கிதியோன். கர்த்தருடைய ஜெயத்தை தன்னுடைய ஜெயம் என்பதை உரிமை பாராட்டினவரே இந்த கிதியோன். அதனால் தான் அவர் அங்கே தேடி வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அவர் என்னன்னு கூப்பிட்டாரு? பராக்கிரமசாலி. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவே என்னுடைய பலன், அவரே பராக்கிரமம் உள்ளவர். அவரை தன்னுடைய இருதயத்தில் தரித்துக் கொண்டு அந்த கொழுமையான கோதுமையை அவர் கையில வைத்திருந்து போரடித்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை வாழ்த்துகிறார். கிதியோனை வாழ்த்துகிறார், நீ பராக்கிரமசாலி. ஏனென்றால் உருவின பட்டயத்தை வைத்திருக்கிற என்னை நீ ஆராதிக்கிறாய். முழு இஸ்ரவேலும் சோரம் போனாலும் நீ மாத்திரம் கொழுமையான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு சோர்வு வந்தாலும், கர்த்தரியா ரட்சகர், இயேசுயா ராஜா, அவரே என் மனவாளன் என்று ஆராதித்துக் கொண்டிருப்பாயானால் உன்னை தேடி அவர் வருகிறார். உன்னை அவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி என்று. இந்த பராக்கிரமசாலிகள் தான் அவருக்கு தேவை. அப்போது அவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, நீங்க என்ன பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க? அப்போது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் ஒப்பு கொடுத்தாரே என்றான். இன்னும் பலனாய் வெளிப்படுத்துகிறான் கர்த்தரை. என்ன சொல்றாரு கிதியோன்? ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். எங்களை நீங்க எகிப்தின் கைக்கு கொண்டு வரலையா? பைபிள் உள்ள இருக்கு, சத்தியம் உள்ள இருக்கு. மன்னாவினுடைய அந்த வெளிச்சம், மன்னா என்பது வேதத்தினுடைய மறைபொருள் என்பதை பார்த்தோம். அந்த வேதத்தின் மறைபொருளினாலே கிதியோன் நல்ல இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். இருதயம், கிதியோனோட இருதயம் கொழுமையா இருந்துச்சு. கர்த்தர் இன்னும் பூரிப்பாயிட்டாரு. ஓகேடா, நீ விதைத்த விதைக்கு நான் மழையை கொடுத்தேன், உன்னுடைய கொழுமையான பலனுக்கு நான் பனியை கொடுத்தேன். அந்த பனி இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம்.
அந்த பணியினால் உண்டாகிற பூரண பலன் இயேசு கிறிஸ்துவே என் ராஜா. அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம். அவர் என்ன பேசுறாரு? எங்கள் பிதாக்களை, எங்கள் ஜனங்களை நீங்க எகிப்திலிருந்து கொண்டு வரலையா? நன்றி நிறைந்த இருதயம். இன்னைக்கு நீ சோர்ந்து போயிருக்கலாம், அதுக்கு காரணம் உன் பலவீனம் தான். ஆனா உன் மனசுக்குள்ள சத்தியம் என்னைக்குமே இருந்துச்சு, நீ மீண்டு வந்துருவ. ஆண்டவரே நீர் எங்களை நடத்தலையா? நான் வியாதிப்பட்டிருந்த போது எனக்கு, நான் ஜெபம் பண்ண போது எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, நான் கடன் பட்டிருந்த போது எனக்கு விடுதலை கொடுத்தீங்களே, என் குடும்பத்தில் நான் மரண பயத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது எனக்கு விடுதலை கொடுத்தீங்களே, இப்ப ஏன்பா கைவிட்டீங்க? முதல்ல அவர் செய்த நன்மைகளை நினையுங்கள். அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைச்சு அவர் துதியுங்க. பராக்கிரமசாலி கோதுமை கையில் இருக்குது. அதுக்கு காரணம் பனி. பனியினுடைய பரிபூரணம் இந்த கிதியோனுடைய கையில் இருந்துச்சு. உடனே கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு பலம் இருக்குடா, சத்தியத்தின் பலம் இருக்கு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கிறிஸ்துவை பற்றின ரகசியத்தை நீ அறிந்திருக்கிறாய், அதுவே உன்னுடைய பலன். ஆமென் சொல்லுங்க. எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரலையா? எவ்வளோ பெரிய மகிமை. நீங்க தானப்பா கொண்டு வந்தீங்க. அப்பா நீங்க தானப்பா என்ன அழைச்சிங்க, என்னையாப்பா கைவிட்டீங்க? கேளுங்க, கேளுங்க, தைரியமா கேளுங்க. ஏசப்பா நீங்க தானப்பா என்ன அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்க தானப்பா என் கையை பிடிச்சிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை, அவர்கிட்ட போய் சண்டை போடு, போய் அவர்கிட்ட சண்டை போடு, எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தர் உனக்கு இருக்கிற பலமே இதாண்டா. ஜபம் மட்டுமே நம்முடைய பலம். அல்லேலூயா. அதற்கான பலன் சத்தியம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ உடனே என்ன சொல்றாருன்னா, நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும். இந்த பலத்தை கொண்டே நான் மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திராகிய இந்த இஸ்மவேலர்களை, ஆமேனா, யார் அவங்க? இந்த இஸ்மவேலர், வரப்போற அந்தி கிறிஸ்து ஒரு இஸ்மவேலன். அவனுக்குள்ள செயல்படுகிற வல்லமை மீதியான், அமலேக்கு, கிழக்கத்திய புத்திரர். கிழக்கத்திய புத்திரர் மதம், அமலேக் என்பது அரசியல் அந்தி கிறிஸ்து, அவனுக்கு தான் சிலை செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் மீதியான் என்பது பொருளாதார அந்தி கிறிஸ்து. சிப்பு வைக்க போறாங்க இல்லையா, சிப்பு கையில் சிப்பு வைக்க போறாங்க இல்லையா, அதுதான் அவனுடைய சிப்பை இந்த பொருளாதாரத்துக்காக வைக்க போறாங்க. ஆக இந்த அந்தி கிறிஸ்துவை நம்ம மேற்கொண்டுட்டோம்னா இது ஃபைனல். அல்லேலூயா. இது என்னது? ஃபைனல், இது முடிவு. உடனே நீ போய் ரட்சித்து கொண்டு வந்துருவப்பா. ஏன்னா இப்போ நம்ம எப்படி இருக்கலாம் தெரியுமா? ஈசாக்கு, இஸ்மவேல். கலாத்தியர்ல அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டு வந்து விட்டார். இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாய், ஈசாக்குக்கு விரோதமாய் செயல்படுத்தான் இஸ்மவேல். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி. கலாத்தியர் 4வது அதிகாரத்துக்கு வாசித்து விட்டு மறுபடியும் இங்கே வரலாம், அப்போ நல்லா புரியும். 22 வாசிங்க. 4:22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவத்தில் பிறந்தவன். அடிமையானவரத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயாதீனம் உள்ளவரத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? இது 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 என்ன செய்யுது அப்படின்னா, 29. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்போது துன்பப்படுத்தியது போல இப்போதும் நடந்து வருகிறது. கவனிங்க, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை என்ன பண்றான்? துன்பப்படுத்த. இந்த இஸ்மவேல் ஆகாருக்கு பிறந்தவன், ஈசாக்கு அவன் சுயாதீனம் உள்ளவன், மேலான எருசலேம். அந்த ஈசாக்கு சாராளுக்கு பிறந்தவன். ஆனால் 2 பேரும் ஆபிரகாம் சந்ததி. இந்த மாம்சம் தான், நம்முடைய மாம்சம் தான் நமக்கு விரோதமா நிற்குது. இதை ஜெயங்கொள்றதுக்கு என்ன பண்றது? இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, பராக்கிரமசாலியே கிதியோனே, நீ எழுந்து போப்பா, அவனை ஈஸியா ஜெயிச்சிடலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே உங்க வாழ்க்கையில பொருளாதார கஷ்டம் வராது. அல்லேலூயா. ஆமேனா. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட போகிறார். நீங்கள் கெபிகளிலும் மலைகளிலும் போய் தங்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு பராக்கிரமன காரியம் செய்ய போகிறார். ஜெயிக்கலாமா? அவனை எப்படி ஜெயிக்கலாம்? கர்த்தர் சொல்லிட்டா, நீ எழுந்து போன்னாரு. கிதியோன் சொல்றாரு, ஆண்டவரே, இஸ்ரவேல்ல மனாசே சின்ன கோத்திரம், மனாசேயில எங்க குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், என்ன போய் அனுப்புறீங்களா? எவ்வளோ பெரிய தாழ்மை. ஆமேனா. மனத்தாழ்மை, சாந்தமும் மனத்தாழ்மையும் தான் கிறிஸ்து. ஆக கிறிஸ்துடைய சாயல் இந்த கிதியோனுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் சொல்றத பார்க்கிறோம். அதற்கு அவன், ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாயலை ரட்சிப்பேன். இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் படைத்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரியம் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷனுடைய குமாரனை எண்ணுகிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். இந்த மனத்தாழ்மை தான் கிறிஸ்து. இதுக்கு ஆப்போசிட் செயல்பட்ட இஸ்மவேலின் வல்லமை. இந்த இஸ்மவேலர்கள் அப்படியே தேவனுடைய ஆவிக்குரிய சந்ததியை விழுங்கி போடுது, வெள்ளாண்மையை பறித்து கொண்டு போகிறது. அப்படின்னா நீ எழுந்து போ அப்படின்றார். சரி ஆண்டவரே, அப்படின்னா நீ வந்தவர் நீங்க தான் அப்படின்னு ஒரு அடையாளம் வேணும். என்ன அடையாளம் வேணும்? நீங்க இங்கே கர்வாலி மரத்தண்டிலே நில்லுங்க. ஏன் கர்த்தர் கர்வாலி மரத்தண்டில் நின்னார் சொல்லுங்க பார்க்கலாம். கர்வாலி மரம் எதை குறிக்குது? கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜா. கேதுரு மரம் ராஜா ஜெயங்கொண்டவர் என்பதையும், கர்வாலி மரம் நித்திய ராஜா என்பதை பார்த்தோம். எத்தனை ஞாபகம் இருக்குது அந்த பிரசங்கம்? மைண்டில் வச்சுங்க. அப்போ கர்வாலி மரத்தண்டில் நிற்கிறாருன்னா அவர் தான் நித்திய ராஜா. அவர் கையில் தான் உருவின பட்டயம் இருக்கிறது. அவர் கையில் உருவின பட்டயம் இருக்கிறது. எனக்காக, எங்களுக்காக, இஸ்ரவேலை மீட்கிறதுக்காக நீ சிலுவையிலே பலியானீர், எங்களுடைய பட்டயம் உங்களுடைய கையில் இருக்குதுப்பா என்கிறது வெளிச்சம் இந்த கிதியோனுக்கு இருந்தபடினாலே. அப்படின்னா ஆண்டவரே, நான் போய் ஒரு பலியை கொண்டு வரேன், உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன், நீங்கள் சாப்பிடுவீங்களா? அப்போ நீங்கள் எங்களை சேர்ந்தவர், எங்களை ஏற்றுக்கொண்டு. சாப்பாடு என்பது சமாதானத்தை குறிக்கிறது. சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா? ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு சமாதானம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா எங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கடற்கடன்னு ஓடி போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்து அடித்து நல்லா கறியை செஞ்சு போயிட்டு நல்லா புளிப்பில் அப்பத்தை சுட்டி ஒரு கூடையில் எடுத்துக்கிட்டு அந்த கறியை ஒரு கூடையில் போட்டு எடுத்துக்கிட்டு குழம்பு தனி கறியை தனி எடுத்துன்னு ஓடி வரார். சரி, அங்கே வெயிப்பான்றார். ஒரு கருப்பாறையின் மேலே அந்த அப்பத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அந்த கறியெல்லாம் வச்சுட்டு அது மேலே ஆணம் என்பது சேர்வா, மட்டன் சேர்வா எடுத்து ஊத்துறாரு. ஏசு ராஜா கையில் வச்சிருந்த அந்த கோல் அப்படியே பட்டயம் எடுத்து தொட்டாரு பாருங்க. அப்படியே அது அக்கினி அந்த பலியை பட்சித்தது. உடனே கர்த்தர் காணாமல் போய்விட்டார். கிதியோனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, கர்த்தரை நான் முகமுகமாய் கண்டு விட்டேன், நான் செத்துருவேன். அப்ப சொல்றாரு 22ல, அப்போது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று நான் கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சமாதானம். உன்னை தேடி வந்த உன் கர்த்தர், உனக்காக சிலுவையிலே பலியான உன் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில சமாதானம். பயப்படாதே. ஆமென் சொல்லுங்க. எந்த ஒரு காரியத்தை குறித்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்க கையை பிடிச்ச உன் கர்த்தர் உங்களை நிச்சயமா எல்லா விதமான தீங்குக்கும் விடுதலையாக்குவார். இந்த இஸ்மவேலர்கள் கையிலிருந்து, இந்த மீதியானிய அமலேக்கிய கிழக்கத்திய புத்திரன் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். சமாதானம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் சொல்லுங்க. யெகோவா ஷாலோம். ஆமென் சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. என்னது? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த மாம்சம் மறுரூபம் அடைஞ்சு மகிமை அடைஞ்சு தேவனை சந்திக்குமே. இதுவே யெகோவா ஷாலோம். ஆமேனா? இதெல்லாம் பார்த்துட்டோம். அதனால தான் லைட்டாக வேகமாக ஓடின்னு இருக்கிறேன். உடனே சமாதானத்தை பெற்றுக்கொண்ட கிதியோன் ரெடி ஆயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரெடி ஆகணும்னா முதல்ல உன் வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க ஊர்ல இந்த ஒப்ராவில் இருக்கக்கூடிய இந்த பாகாலினுடைய பலிபீடத்தையும், எப்பவுமே பாகால் இருந்தாவே பக்கத்தில் அவ இருப்பா. எவ? அந்த சிரிக்கி. எவ? யாரு? அஸ்தரோத், அஸ்டார்டே, தோப்பு விக்கிரகம். இது பயங்கர அருவருப்பு. அது இந்த பாகாலும் இந்த அஸ்தரோத்தும் தோப்பு விக்கிரகமும் அங்கேயே வீட்டில் இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் விக்கிரகம் இது ஸ்பிரிச்சுவலி விக்கிரகம். பாகால் என்பது மாம்ச பலனும் மாம்ச வல்லமையும். நீ உன்னை நம்பிட்டு இருப்ப. நீ கர்த்தருடைய வேதத்தை நம்பாம ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த அதை பலிபீடத்தை தகர்த்து போட்டு அந்த தோப்புகளை வெட்டி, தோப்புகள் என்று சொல்லுது மரத்தை நட்டு அதுக்கு குங்குமஞ்செல்லாம் வச்சு பூஜை பண்ணுறது. அது அந்த ஸ்பிரிட்டு பார்த்தீங்கன்னா அது அடல்ட்ரி, அது வேசித்தன் ஆவி. அதை வெட்டி
உன் தகப்பனுக்கு இருக்கிற 7 வயசு 2ஆம் காலை எடுத்து பலி செலுத்தி அந்த அந்த வெட்டி பாட்டிய தோப்பு விக்கிரகங்கள் அந்த அந்த கட்டையில வச்சு பலி செலுத்துறா அப்படின்ட்டாரு. ஓகே, கிதியோன் ரெடி ஆயிட்டார். ஆனால் பயமா இருந்துச்சு. இந்த ஊருக்கார சும்மா இருக்க மாட்டானே, இயேசு தான் தெய்வம், அடா பாய்ங்களா கூழ் ஊத்துறீங்களாடா, இதை பண்ணி அதை பண்ணி சொன்னாக்கா கட்டையை கமிச்சு வந்துருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் போயிட்டு அவர் ஒரு டீமை சேர்த்துக்கின்னு போயிட்டு அதே மாதிரி கர்த்தர் சொன்னபடி அந்த தோப்பெல்லாம் வெட்டி போட்டு பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டு உன்னை நம்பரத்தை தகர்த்து போட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு. உன் மாம்சத்தை நம்பாத, கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக சமாதானம் கொடுத்து விட்டார். அதே போல எல்லாம் தகர்த்து போட்டார். நைட்டில் போய் பண்ணார். காலையில் எழுந்ததும் ஊருக்காரன் பார்க்குறான், பாகாலம் இல்லை, தோப்பும் இல்லை. யாரா இதை பண்ணுது அப்படி அலசுறாங்க. இந்த யோவாசினுடைய குமாரங்கிறான இந்த கிதியோன் அவன் பண்ண வேலை நேராக வந்து யோவாசினுடைய வீட்டுக்குள்ள அங்கே வந்து சண்டைக்கு வந்துட்டானுங்க. திருப்பிங்க 31 வாசிக்கிறேன். யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்கள் பாகாலுக்காக வழக்காடுவீர்களோ, நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தன்னை சாக கடவன். ஏன்னா எங்களுடைய பாகாலையுடைய பலிபீடத்தையும் தோப்பு விக்கிரகத்தை தகர்த்து போட்ட இந்த கிதியோன் சாக வேண்டும் என்று சொல்லி நிற்கிறாங்க. யோவாஸ் கம்பீரமா நிற்கிறே, என் போல தான் செஞ்சான், அது தெய்வமா இருந்தா அவனை பார்த்துக்கிட்டு நீங்க போங்கடா, அதுக்காக வழக்காணி விக்கிரகத்தை பேர சொல்லி சாவடா நீங்க. நிறைய பேருக்கு மரண திகில், காரணம் உள்ள விக்கிரகம். ஏசு ராஜாவை விட்டுட்டு நீ அவன ஜாக்கிரதை. இன்று காலையில் அவன் சாகட்டும், அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அதுதானே தனக்காக வழக்காடட்டும் என்றான். ஏய், அது தெய்வம் சொல்ல, அது சுவாசங்குதாடா டே மடையனை அப்படின்னு கேட்கிறாரு. இவர் கேட்கிறார், டே மடையர்களே, அதுக்கு சுவாசங்குதாடா, உனக்கு சுவாசங்குதுடா. சுவாசம் இருக்கிற நீ ஒரு பொருளை செஞ்சுட்டு அதுக்கு டிசைன் கொடுத்துட்டு அது கடவுளாயிடுமாடா, அது தெய்வம் வந்து அதுக்காக வழக்காடட்டுமே அப்படின்னு சொல்லி தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோடைய வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிட்டான். யாருக்கு? கிதியோனுக்கு என்ன பேர் வச்சாரு? எருபாகால். என்ன அர்த்தம்? இந்த பாகாலை வெட்டி வீழ்த்தினார். அல்லேலூயா. இந்த பாகாலை ஜெயங்கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த விக்கிரகங்களை ஜெயமெடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். ஆக ஆவியா இருக்கிற தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற மாம்ச வல்லமை இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் ஆகிய மீதியான் அமலேக்கு கிழக்கத்திய புத்திர ஜெயங்கொண்டால் தான் மணவாட்டி. அவன் மேல போனதுமே அந்த 3 வெளியே வரும். அது 3 வெளியே வரும். அல்லேலூயா. யாருக்கும் புரியலையா? நமக்குள்ள இருக்கிற இந்த மாம்ச வல்லமை, இந்த மீதியானிய வல்லமை, துட்டுக்காக சண்டை வருதா? வீட்டில் பணத்துக்காக சண்டை வருதா? கலவரம் ஏற்படுதா? உள்ள ஸ்பிரிட் இருக்கு. இன்னைக்கு கிதியோன்களாய் உங்களை நம்புவீங்க, தேவசபை விழுந்து கிடுங்க. பாகாலை வெட்டி வீழ்த்தது என்ன அர்த்தம்? ஃபாஸ்டிங் போட்டு அடிச்சு காலி பண்றா இந்த பாகாலை. சோறு போடாத. இவனுக்கு சோறு போட்டேன்னா இவனை தான் நம்புவேன். யாரை நம்பலாம்? இங்கே போகலாமா, அங்கே போகலாமா? இந்த பாகாலும் இந்த வேசியும் அவருக்கு இல்லையா பக்கத்துலேயே தோப்பு விக்கிரகம். இதை வெட்டி போட்டதுமே ஸ்பிரிட் கிளம்பிருச்சு. இதை பேச பேச ஸ்பிரிட் கிளம்பும். அவனை வெளியே மட்டும் அவன் தலையை வெட்டத்துக்கு கர்த்தர் வராரு. அல்லேலூயா. பேச பேச இதை 3 வெளிப்பட போகிறது. ஆமெனா? அல்லேலூயாவா. இங்கே கிதியோன் இந்த பாகாலையும் தோப்பையும் வெட்டி வீழ்த்தி விட்டார். அந்த 3 ஸ்பிரிட்டும் கிளம்பிருச்சு. 33 மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து யெஸ்ரயேல் பள்ளத்தாக்கிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். கவுனி கவுனி கவுனி. இங்க வெட்டினதுமே நியூஸ். இந்த ஸ்பிரிட் பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் ஆவி இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் உண்டாக்குறது இந்த ஸ்பிரிட். இங்க கிதியோனுடைய கிறிஸ்துவின் ஆவி செயல்பட ஆரம்பித்ததும் அந்த கிறிஸ்துவின் ஆவி இந்த 3 பேரையும் டெவலப் அப்படியே எழுப்பி, யெஸ்ரயேல் என்றால் காட் ஷோஸ், தேவன் விதைத்திருக்கிறார்.
அங்க வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவாமா? சத்துருவானவன் வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய சந்ததியா மாம்ச சந்ததியா? நான் ஆவி, என் ஆவிக்கு விரோதமாய் செயல்படுற இஸ்மவேல் இவன், இஸ்மவேல் இவன். ஆமென். கவனிங்க, இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே வந்து நம் மேல வந்து இறங்கினவர். அவர் உள்ள வந்தா கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுவோம், ஆன்டி கிறிஸ்து வெட்டுவோம், வீழ்த்துவோம். ஏனென்றால் இது என்ன ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம். கொஞ்சம் வேகமா வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. கர்த்தர் நல்லவர். 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்ப தண்ணியில மூங்கி ஞானஸ்நானம் எடுத்தல்ல, தண்ணியில மூங்கி ஞானஸ்நானம் எடுத்த நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி அக்கினி, இந்த ஆவியும் பரிசுத்த ஆவியை அக்கினி அபிஷேகம் உள்ள வந்தாதான் இந்த இஸ்மவேலர்களை, இந்த மீதியான் அமலேக்கு கிழக்கத்திய புத்திரன் என்கின்ற இந்த பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவியை வெட்டி வீழ்த்தி ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் வந்து இறங்கினதும் கிதியோன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தார். அபியேஸ்ரியர் அப்படின்னு என்ன தெரியுமா? மை ஃபாதர் இஸ் ஹெல்ப். எங்க அப்பா எனக்கு உதவி செய்திருக்கிறார். பரமபிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போதும் உதவி செய்தார். அதனால்தான் அபியேஸ்ரியர் என்பது மனாசே கோத்திரத்தில் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் கிதியோனாகிய தகப்பன் யோவாஸ் அதுல ஒரு ஒரு குடும்பத்தாக வெளிப்படுகிறார். அங்கே ஓப்ரா அப்படின்னு சொன்னா என்ன, ஃபான், மான் கன்று, மானை போல மலை மேல் ஏறுகிற அந்த அனுபவம், அதுதான் ஒப்பரா. ஒப்பரா என்பது கிதியோனுடைய ஊர், அபியேஸ்ரியர் என்பது கிதியோனுடைய குடும்பம். அங்கே கர்வாலி மரத்தண்டையில் வந்து நின்றார். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். சரி, இப்போ உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால் 6:35 மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். மனாசே என்பது யோசேப்பினுடைய ஆசீர்வாதம். யோசேப்பு என்பது யோசேப்புடைய ஆசீர்வாதம் நித்திய மேடுகள் நித்திய பர்வதங்கள் வரைக்கும் எட்டும். வானத்து பணியினாலும் கர்ப்பத்தின் பலனினாலும் பூரணமாய் நிரப்புகிற அபிஷேகத்தை இந்த மனாசேக்கு கொடுத்தார். ஆசேர் என்பது கொழுமையான பதார்த்தம். இந்த கொழுமையான பதார்த்தம் ராஜாக்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற இந்த ஆசேரும், செபுலோன் என்பது கடற்கரை ஓரமாய் துறைமுக பட்டணமாய் அவன் பெரிய செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய இந்த செபுலோனும், நப்தலி என்பது விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிக்கிறவன். இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த இஸ்மவேலர்களை, இந்த மாம்சத்தை எதிர்க்கும்படியாய் அவர் யுத்தத்துக்கு கடந்து வருகிறார்கள். இப்போ கிதியோன் என்ன செய்றார்னா ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. ஆண்டவரே, நான் மீதியானியர்களை ஒரே மனுஷரை முறியடிக்கிறது போல முறியடிக்கிறது உமக்கு சித்தமா இருந்தா ஒரு சின்ன டெஸ்ட் பண்றேன். என்ன பண்றேன்? இதோ மயிருள்ள ஒரு தோலை போரடிக்கிற களத்துல போடுறேன். கொழுமையான பதார்த்தம் அங்கதான் வருது. மயிருள்ள தோலை நான் எங்க போடுறேன்? களத்துல போடுறேன். இப்ப பனி பெய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 37 இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்போது தேவரீ சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன். மயிருள்ள ஒரு தோல். இந்த அந்தி கிறிஸ்து எங்கே நுழைந்தான் மனிதனுக்குள்ள? ஏதேன் தோட்டத்தில். இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டு நிர்வாணிகள் என்று சொல்லி ஓடி வந்து விட்டார்கள். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தோலினாலே ஒரு உடையை அவர்களுக்கு தரிப்பித்து அனுப்பினார். கரங்களை வைத்தாமேன்னு சொல்லாமா? நிர்வாணத்தை காற்றவன் பிசாசு. நம்முடைய நிர்வாணத்தை மூடி நம்மை மகிமைப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமேனா? ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணிகளாய் போய்விட்டோம், நீரே ராஜாதி ராஜா என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டோம். அப்படியானால் நான் மீதியானரை முறியடிப்பது உண்மையானால் நீர் என்ன செய்யணும்னா
பனியை தோலின் மேல மட்டும் பனியை பெய்யணும். ஏன்னா அந்த தோல் உடையை, மயிருள்ள ஒரு தோல், நான் நினைக்கிறேன் ஒரு ஆட்டை அடிச்சு ஆதாம் பலி செலுத்தி அந்த தோல் உடையினால தன்னுடைய உடலை மூடிக்கொண்டார். அது நீதி, தேவ நீதியின் வஸ்திரம். எல்லாரும் சொல்லுங்க. அந்த தோல், மயிருள்ள அந்த தோல் தேவன் கொடுத்த நீதி, தேவன் கொடுத்த கூடாரம். அந்த தேவன் கொடுத்த கூடாரம் கல்வாரி சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய நீதி என்பதே அந்த தோல், அந்த மயிருள்ள தோல். இப்போது நீ பனியை பெய்ய வேண்டும். இந்த ஆதாம், இந்த ஏவாள் மயிருள்ள தோலுடைய தரித்துக் கொண்டார்கள். சும்மா இல்ல, பனியினால மட்டும்தான் இந்த நீதியின், தேவ நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள முடியும். பனி என்பது கிறிஸ்துவை குறித்த மறைபொருள், கிறிஸ்துவை குறித்த ரகசியம். ஆக இந்த ஆதாமும் ஏவாளும் மயிருள்ள இந்த தோலுடைய தரித்துக் கொண்டார்களே, அதுவும் அது பனியினாலே மாத்திரமே. அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சு போச்சு? அடுத்தது சொல்றாரு, அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். எவ்வளவு பெரிய டெஸ்ட் பார்த்தீங்களா? ஆதாம் ஏவாளுக்கு நீங்க தோல் உடைய உடுத்தினீங்கல்ல ஆண்டவரே, அது உங்க நீதிப்பா, அது கிறிஸ்து இயேசுவின் நீதியை அவள் தரித்து நீ அழகு பார்த்தீர். கிறிஸ்து இயேசுவின் நீதியை, கிறிஸ்து இயேசுவின் நீதியை இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தீர். அது எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் மேல பனி பெய்திருந்தது. கிறிஸ்துவ பற்றிய ரகசியத்தை அவள் அறிந்திருந்தார்கள். அப்படி இன்னொரு டெஸ்ட். அப்படி ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நிறைய ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தெடுத்தான். அப்புறம் பார்த்து, அப்போது கிதியோன் தேவனை நோக்கி, இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளிடும் என்றான். இப்ப என்ன சொல்றாரு? நீர் தோலுடைய கொடுத்து விட்டீர். அந்த பனி தோல் மேல இப்ப பெய்யக்கூடாது, தோல் மேல பெய்திருக்க கூடாது, தோல் நல்லா ட்ரையா இருக்கணும், பூமி எல்லாம் பனி பெஞ்சிருக்கணும். அப்ப அர்த்தம் என்ன? பூமி எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப நாங்கள் அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு இயேசுவே ராஜாதி ராஜா என்று சொல்லி பூமி எல்லாம் அவரை பற்றின மறைபொருளை நாங்கள் பேசுவோம். நல்லா பைபிளை நீ நல்லா கத்துக்கணும்னு வச்சுக்கிய, ஏசப்பா அரசாட்சியில் போயிட்டு யார் யாருக்கெல்லாம் ஏசப்பா பற்றி ரகசியம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் போய் நீ சொல்லுவ. அந்த தோலுடைய எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அது ட்ரை ஆயிருச்சு, அது பூர்ண பலன் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இப்போ பனி மேலே பெய்யக்கூடாது, பூர்ண கொழுமையான பலன் வந்து விட்ட பிற்பாடு பனி ஓய வேண்டும். அப்படியானால் இந்த தோலின் மேல இருக்கிற இந்த பனி ஓயணும், பூமியெல்லாம் பனி பெய்யணும். அப்ப நாங்கள் என் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை அறிவிப்போம். பட்டயம் அவர் கையில் இருக்கிறது. இதுவே பரிபூரணம், இதுவே மணவாட்டி சபை. இயேசு என் ராஜா, என் புருஷன் ராஜா, என் மணவாளன் ஜெயங்கொண்டவர். ஆமே, இவதான் மணவாட்டி. அப்ப என்னது? தோல்ல பனி பெய்யக்கூடாது, தோல்ல பனி ஒழியட்டும், எல்லாத்திலும் பனி பெய்யட்டும், எல்லாருக்கும் நாங்கள் அந்த பனியை கொடுப்போம். கர்த்தர் அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. உடனே ஒரு பெரிய டீமஸ் கூட்டினார், எக்காலம் ஊதினாரு, ஜனங்களாம் ஒன்று சேர்ந்தாங்க, எல்லாம் உள்ள வந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? இல்லை கிதியோனே, நிறைய கூட்டம் வச்சுங்கிற, நிறைய யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, இவங்களோடு நீ போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுன்னு வச்சுக்க, நாங்களாம் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி பெருமை பாடுறதுக்கு ஏதுவாயிடும். அதனால் எனக்கு தேவை இந்த மணவாட்டிக்கு ஸ்பிரிட். எவெல்லாம் பயத்தினாவி, நியாயப்பிரமாண சுயநீதியின் இருக்கிறானோ, எவெல்லாம் பயந்தாங்கோலியோ, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயப்படுகிறவன் அடிமை, பயப்படுகிறவன் நியாயப்பிரமாண சுயநீதிக்கு உட்பட்டவன். தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிரிச்சிருப்பா, 2 டீமா பிரி.
இந்த இஸ்மவேலர்களை, அதாவது மீதியான், அமலேக்கு, கிழக்கத்திய புத்திர எதிர்க்கணும்னா ஸ்பிரிட்ல மட்டும்தான் முடியும், ஆவிக்குறியில மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மட்டும் முடியும். பிரிச்சுடு. எவன் பயந்தாங்கோலியோ அவனா போயிடுறா. 3ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறவங்க நேரம் வேகமா போறேன்னு. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி ஓடி போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. பயமும் திகிலும் உள்ளவன் என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். நியாயப்பரமான சுயநீதியை நம்புறானே அவனெல்லாம் வேறு பிடிச்சி தள்ளி விட்டார், ஓடி போயிட்டான். ஏறக்குறைய 10,000 பேர் இருந்தான். எவ்வளோ பேர் இருந்தான்? 22,000 பேர் போய்விட்டார்கள், 10,000 பேர் மீந்திருந்தார்கள். அப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்துக்கிறான்? 36,000 பேர் வந்துக்கிறான். அதில் 22,000 22 ஓகே 22. அப்போ 22,000 பேர் ஓடி போயிட்டான், 10,000 பேர் மட்டும் மீதி நிற்கிறான். இப்போ வந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10,000 பேரும் ரொம்ப அதிகம். ஆமென். கவனிங்க, இந்த 10,000 பேரும் ரொம்ப அதிகம். அப்போ நான் என்ன பண்றது ஆண்டவரே? சரி வா, எனக்குரியவர்களை, உன்னோட யுத்தத்துக்கு வரக்கூடியவர்களை நான் வேறு பிரித்து காட்டுறேன். என்ன பண்ண ஆண்டவரே? அந்த நதியை கடக்க பண்ணு. அந்த நதியை கடக்க பண்ணும்போது எவன் தண்ணியை கையில் அள்ளி ஒரு நாய் நக்கிற வண்ணமாய் அள்ளி குடிக்கிறானோ அவனை வேறு பிரித்து நிறுத்து. எவன் தண்ணியை குடிக்கிறதுக்கு கால் ஊன்றி அப்படியே பாயிறானோ அவனை ஒரு வேறு பக்கம் நிறுத்து. 10,000 பேர்ல 22,000 பேர் வந்தாங்க. சாரி, 32,000 பேர் வந்தாங்க. அதில் 22,000 பேர் பயந்தாங்கோலி ஓடி போயிட்டோம். மீதி 10,000 பேர் நிற்கிறான். அந்த 10,000 பேர்ல ஒரு பிரிவை தேவன் கொண்டு வருகிறார். அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டதை கொண்டு வருகிறார். அதில் ஆண்டவர் சொல்றாரு, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரை குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்துக்கு போக கடவர்கள் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர்? 300 பேர் மட்டும் ஆண்டவர் வேறு பிரிச்சு இந்த 300 பேர் மட்டும் கூட்டிட்டு போனார். ஏன் இந்த 300 பேர் எப்படி வேறு பிரிச்சார்? என்ன தகுதி அவர்களுக்கு? நாய் அவர்கள். அல்லேலூயா. இந்த நாய்கள் தாண்டா உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஆமென். நாய் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஆனால் சிருஷ்டி விழுந்த போது எல்லா சிருஷ்டியும் மீட்க வேண்டும். இந்த இடத்துல இந்த நாயினுடைய கேரக்டர் நமக்குள்ள ஒரு மீட்பு வர வேண்டும். 300 பேர் என்ன பண்ணா, நாயை போல கையில் ஒரு பட்டயத்தை வச்சுக்கின்னு, கையில் அப்படியே நல்லா கவனிங்க, கையில் பட்டயம் இல்லை. இந்த நேரத்தில் ஒருவேளை அந்த நதிக்கு உள்ளே போனதுமே இவங்க என்ன செய்தார்கள் என்றால், கையில் தண்ணியை அள்ளி நாய் நக்கி குடிக்கிறது போல் நக்கி குடித்தாங்க. மீதி இருக்கிற 9,700 பேர் தண்ணியை குடிக்கிறதுக்கு அப்படியே உள்ளே போனோம். நல்லா கவனிக்கணும். நாய் என்பது என்ன கேரக்டர் அப்படின்னா, நாய் சத்துருக்களின் இரத்தத்தை நக்கும். நாய் சத்துருக்களின் இரத்தத்தை நக்கும். சங்கீதம் 68:22 வாசிடா. வேகமா வாசி. சங்கீதம் 68:22 வாசி. அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு 68:2டா 22:22டா 68. உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அவைகளை நக்கும்படியாகும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன். தேவன் ஆவியாயிருக்கிறார். என் கர்த்தர் மாம்சத்திலே வந்து மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று
கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் எனக்காக சிந்தி மரித்தார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்பா, என் தேவனுக்கு இந்த மாம்சம் சத்துரு, இந்த மாம்ச நீதி சத்துருன்னு சொல்லி என் ஆத்துமா எல்லாம் என்ன பாருங்க பார்க்கலாம், என் ஆத்துமா என் ரத்தத்தை நக்கி சாகடிச்சுட்டு நக்கி குடிக்கணும், சாகடிச்சுட்டு நக்கணும். செத்து போயிட்டான், செத்து போனவன். இப்போ நீ உயிரோடு இருக்கிறப்பா, உயிரோடு இருக்கும்போது அடிபட்டு ரத்தம் போயினுக்குது, நாய் வந்து ஒரு ரத்தத்தை நக்குது, நீ பார்த்து சும்மா இருப்பியா? நீ செத்துட்டனா நாய் வந்து நக்கும். ஆமேனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செத்து அவன் தலையை நொசுக்கினார். ஆகாப் ராஜாவோட ரத்தத்தை நாய்கள் நக்குச்சு, யேசபேலின் உடலை நாய்கள் தின்றது. அதே போல என் ஆத்துமா இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் சாகடிச்சிட்டு நக்கி குடிக்கணும், அந்த மாம்சத்தை பிச்சு தின்னணும். அல்லேலூயா. அது எப்ப நடக்கும்? கிறிஸ்து இயேசுவினுடைய மாம்சத்தை பிச்சு தின்னு அவர் ரத்தத்தை குடிக்கிற அவர்கள் மாத்திரமே நான் தேவை, நான் தேவை, இயேசு கிறிஸ்து தேவை என்ற ஏழைகளை கொண்டு நான் ரட்சிப்பை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 300 பேர் என்பது தேவனே என் ரட்சிப்பு. அந்த பேழை, நோவா செய்த பேழையின் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். 300 முழம் என்பது ஆவியாயிருக்கிற தேவன், வார்த்தையாயிருக்கிற தேவன் என்னை ரட்சிக்கும்படியாய் மாம்சத்தில் வெளிப்பட்டு எனக்காக ஜெயம் எடுத்தார். எனக்காக அவர் கையில் பட்டயம் இருக்கிறது, அதான் 300. எனக்காக நான் ஜெயமெடுக்க வேண்டும் என்பதற்காக என் கர்த்தர் ஜெயமெடுத்தார் என்கிற பட்டயம் அவர் கையில் இருக்குது என்பதுதான் 300. சிம்சோன் 300 நரிகளினாலே பெலிஸ்தரின் கையில் இஸ்ரவேலை ரட்சித்தார். தம்முடைய தம்பியாகிய பெஞ்சமினுக்கு யோசேப்பு 300 சேக்கல் வெள்ளியை கொடுத்தவனை மீட்டுக் கொண்ட தேவ ரட்சிப்பு. 300 என்பது தேவ ரட்சிப்பு. இந்த இயேசு தேவன், இந்த இயேசு தேவன், என்னை ரட்சிக்கும்படி வந்த தேவன் என்பதே 300. அந்த நக்கி நாயை போல நக்கி குடித்தவர்கள் ரத்த செத்து போன மாம்சம், என் மாம்சம் செத்தது என்பதை அறிந்தவர்கள். என் மாம்சம் செத்துச்சு, சிலுவையில் அவரோடு செத்துருச்சு. கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் என் மாம்சம் செத்து விட்டது என்று உணர்கிற உணர்வு, அந்த நாயின் அனுபவம். அந்த நாய்க்கு ஒரு சுபாவம் இருக்கிறது, நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறது. எத்தனை புரிஞ்சு போச்சு? பயங்கரமான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். நல்ல உற்சாகமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சரி, கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வேகமாக வரேன். கர்த்தர் ஓகே பிரித்து எடுத்துட்டாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க எல்லாம் திருவிருந்து எடுக்கிறவங்க இல்லையா, இவங்கெல்லாம் திருவிருந்து எடுக்கிறவங்க. அந்த மாம்சத்தையும் அந்த ரத்தத்தை, யேசபேலினுடைய மாம்சத்தை எல்லாம் காட்ட நமக்கு நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஆகாபுடைய ரதத்தையில் ஆகாபின் ரத்தம் இருக்கும், நாய் போய் அந்த ரத்தத்தை நக்கும். அதை ஒன்றா வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 22:38 வாசிங்க. 1 ராஜாக்கள் 22:38 வேகமாக வாசிப்பா. அந்த ரத்தத்தையும் அவனுடைய அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. ஆமென் சொல்லுங்க. எதை நக்கிச்சான்? நாய் அவன் ரத்தத்தை நக்குச்சு. அதே போல என் மாம்சத்தை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த செத்த அனுபவத்திலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய அனுபவத்திலும் நான் இருக்க வேண்டும். புரிஞ்சு போச்சா? ஆமென் சொல்லுங்க. மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்காது. ஆக ரத்தத்தை நக்கணும். மாம்சம், அதை வசனம் வாசி. 1 கொரிந்தியர் 15:51 வாசி. 1 கொரிந்தியர் 15:51 வேகமாக வாசி. வாசிப்பா. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மேல 50 சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் 49 மேலும் மன்னாவினுடைய என்ன வசனம்? 50 வாசிப்பா. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அவள்தாங்க
தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் எப்படி இருக்கிறாருங்க? ஆவியா இருக்கிறார். அவர் அதரிசனமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, நான் விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ இவங்க திருவிருந்து எடுக்கிறவங்க தேவன் என் ரட்சிப்பு சொல்லுங்க. யாருங்க இந்த 300 பேர்? யாருன்னா இயேசு என் தேவன். ஆமென் சொல்லுங்க. இயேசு தேவன். ஆமெனா. அவர்கள் ரத்தத்தை நக்கி குடித்தவர்கள், இந்த மாம்சத்தை சாகடித்தவர்கள், கிறிஸ்துவோடு சிலுவையில் மரித்தவர்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிழைக்கிறேன் என்பதே இந்த 300. தேவனே என் ரட்சிப்பு. தேவன், தேவனே ரட்சிப்பு. தேவன், தேவன். இயேசு மனுஷனா வந்தாரே, அவர் தேவன். இந்த ரகசியத்தில் மட்டும்தான் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஜெயிக்க முடியும். அந்த அப்பம் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேலர்களும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஆரோத் என்னும் நீரூற்றி பக்கத்தில் இவர்கள் பாளையம் இறங்கி, இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போயிட்டு அந்த பாளையத்துல எல்லாம் நடு ஜாமத்தை தூயினுக்கிறானுங்க இல்லையா, அந்த யாரு மீதியானிய அமலேக்கிய கிழக்கத்திய புத்திரர் எல்லாம் தூயினுக்கிறானுங்க இல்லையா, அந்த கூடார நண்டைகள் நைட்டில் நீ போ, அவனுக்கு என்ன பேசுகிறானுங்கன்னு மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீ போக பயப்பட்டனா உன் கூட இருக்கிற உன்னுடைய வேலைக்காரனாகிய பூராவையும் கூட்டின்னு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கிதியோனும் இந்த பூராவும் மீதியானிய அமலேக்கிய கிழக்கத்திய புத்திரர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாரு. போனால் அங்கே ஒருத்தன் கனவு காண்றான், சொப்பனம் காண்றான். சொப்பனம் கண்டு அது அர்த்தத்தை சொல்கிறான். நல்லா கவனிங்களேன். 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், 7:13. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். ஒரு அப்பம், என்ன அப்பம்? வார்கோதுமை அப்பம். அந்த வார்கோதுமை அப்பம் என்பதுதான் கிறிஸ்து இயேசு. அதுதான் கொழுமையான பலன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனுடைய. இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் செத்து விட்டவன் தன் மாம்ச ரத்தத்தை நக்குகிறவன். நான் செத்துட்டேன்னு சொல்றவன், அவள் தான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பத்தையும் ரசத்தையும் நினைவு கூர்ந்து புசிக்கிறவன். யார் இந்த கிதியோன்? அவன் ரட்சிக்கப்பட்டவன், தேவ ரட்சிப்பை பெற்றவன். இது போய் அந்த கூடாரத்தை நசுக்கி, சுயநீதியை நசுக்கி போட்டது. ஆமேன். தேவ நீதி வந்து சுயநீதியாகி அந்த இஸ்மவேலருடைய கூடாரத்தை நசுக்கி போட்டது. அப்போது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே. ஆமேன் சொல்லுங்க. என்னது? யாருடைய பட்டயம்? கிதியோனுடைய பட்டயமே. கிதியோனுக்குடைய பட்டயம் யாரு? இயேசு ராஜாவே உருவின பட்டயத்தை அவர் என்றென்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறவர். அந்த பட்டயம் மகிமையும் மகத்துவமே. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா கன்ஃபார்ம் பண்ணினாரு. கிதியோன் கன்ஃபார்ம் பண்ணினாரு, வெற்றி நமதே, அல்லேலூயா, வெற்றி நமதே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணினாரு. இந்த 300 பேரை 3 பிரிவா பிரிச்சு, கையில ஒரு கையில எக்காலமும் ஒரு கையில பானையும், அந்த பானைக்குள்ள ஒரு தீவெட்டியை கொடுத்து 300 பேர் சுற்றி நின்றுக்குன்னு பானையை போட்டு கீழே உடைச்சிட்டு எக்காலத்தை ஊதுங்கடா அப்படின்ட்டார். ஆமென். வேற ஒன்றுமே பண்ணாத, பாளையத்தை சுற்றி எக்காலத்தை ஊதி கையில், அதாவது பானையை கீழே போட்டு உடைச்சிட்டு, உடைந்த பாத்திரம் நான் எதுக்குமே உதவாத ஆண்டவர் என்ன போட்டு உன்னை நீ உடைச்சிட்டனா அவர் ஜெயம் எடுப்பார். எல்லாம் கவனிங்க. உங்கள் வீட்டில் எக்கால சத்தம் என்பது துதி, பானை என்பது உங்கள் மாம்சம், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீவட்டி என்பது சத்தியத்தின் வெளிச்சம். உங்கள் மாம்சத்தை நீங்கள் உடைச்சிட்டீங்கன்னா சத்தியத்தின் வெளிச்சம் வந்ததும் துதி உண்டாகும். அவ்வளவுதான். உங்கள் வீட்டில் நல்லா பாட்டு பாடி துதிச்சு, உங்கள் வீட்டில் நல்லா பைபிளை வாசிச்சு கிறிஸ்துவின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னாவே மீதியானவர்களை வெட்டி வீழ்த்தலாம். ஆமேனா. வேற ஒண்ணுமில்ல. குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபத்தில் நல்லா 1 மணி நேரம் வீட்டில் நல்லா எக்காலம் ஊதுங்க. அவரை துதிக்கிற துதியும் போது உன் உள்ளம் பொங்கணும், உன் இதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியணும். கிறிஸ்துவை பற்றி ரகசியங்கள் இது நடந்துச்சுனாவே உன்னுடைய ஃபினான்ஷியலை, உன்னுடைய பொருளாதாரத்தை அழிக்கிற இந்த மீதியானிய வல்லமையை நிர்மூலமாக்கலாம். வேற வழியே இல்லை. நான் சொல்ற கவனிங்களேன். அந்த வசனம் வாசிக்கிறேன் தொடர்ந்து.
கிதியோன் இப்ப சொல்றாரு, 16 நான் வாசிக்கிறேன். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியிலே வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இயேசு ராஜாவுடைய பட்டயம், இயேசு ராஜா ஜெயங்கொண்டது எனக்காக. அவர் கையில் இருக்கிற பட்டயம் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஜெயம் எடுத்து இந்த மாம்ச சரீரம் மறுரூபம் அடைந்து தேவனை தரிசிக்கும்படியாய் அவர் எனக்காக ஜெயம் எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் ஜீவன் ஜோசுவாவின் பட்டயம் அப்படி சொல்லி அறிக்கை பண்ணுங்க, உங்க பேர் சொல்லி. கர்த்தருடைய பட்டயம். நல்ல கவனிங்க, அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். சொல்லுங்க, எனக்காக. நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குங்க? உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு? அத்தனையும் நம்ம கையில் நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவர் உருவின பட்டயம், அவர் ஜெயம் எடுத்து ராஜாதி ராஜாவை வீற்றிருக்கிறாரு. அந்த பட்டயம் என் பட்டயம். இயேசு கிறிஸ்து கொண்ட வெற்றி என்னுடைய வெற்றி. எனக்காக ஜெயம் எடுத்தார், எனக்காக யாவையும் சிலர் செய்து முடித்தார். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய சிருஷ்டியை நெகிழ விடாதிரும். பார்த்தமா இல்லையா? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பானை, இந்த மண்ணு, உன் சுயத்தை போட்டு உடை, தெருவில் நின்று நல்லா பாட்டு பாடு. உன் வீட்டில் பாடுற சத்தம் எல்லாரும் வீட்டுக்கும் அபிஷேகம் இறங்கி போய் அவங்க நல்லா இருக்கட்டும். நீ உன் வீட்டில் பாட 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 சத்தியத்தின் வெளிச்சத்தை உன் வீட்டில் நீ பேச 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 உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மீதியானிய வல்லமை, அமலேக்கின் வல்லமை, கிழக்கத்திய புத்திரன் வல்லமை, உன்னை வாழ விடாமல் கெடுக்கிற இந்த இஸ்மவேலின் அந்தகார வல்லமை, அந்தி கிறிஸ்துவின் வல்லமை வெட்டி நீ வீழ்த்தலாம். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. நடு ஜாமத்தின் துவக்கத்தில் எப்போ எழுந்து ஜெபிக்கணும்? நடு ஜாமம் 12 மணிக்கு அப்புறம் 1 மணி 2 மணி உங்களுக்கு எமர்ஜென்சியா உங்க காரியங்கள் ஆகணும்னா, உன் பண தேவைகள், உன் குடும்பத்தின் நெருக்கங்கள் மாறணும்னா, நீ கர்த்தரை நம்புறதுன்னா நடு ஜாமத்தில் எழுந்து கத்து. நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனுடைய 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். எதை உடைத்தார்கள்? உன் மாம்சத்தை உடைச்சிருங்க. என்னால் எதுவும் ஆகாது, இந்த மாம்சம் தான் பாகாள். ஆண்டவரே, நான் உடைந்த பாத்திரத்தை போல் இருக்கிறேன், எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன், மரித்தவனை போல் இருக்கிறேன், உடைந்த பாத்திரத்தை போல் தூக்கி எறியப்பட்டிருக்கிறேன். மரணத்தை காண்பிக்கிறது, சிலுவையில் அவரோடு மரித்த அனுபவத்தை காண்பிக்கிறது. அந்த பானையை உடைக்கிறது. உன் சுயத்தை உடை. உன் சுயம், உன் மாம்சத்தில் எடுக்கிற முடிவை போட்டு உடைச்சனா உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வெளிச்சம் வெளிப்படும். உனக்குள்ள இருக்கிற அந்த தீவட்டி, அந்த எரிபந்தம் அது வெளிப்படும். எக்காலங்களை ஊது. கிறிஸ்து இயேசுடைய ஜெயத்தை நல்லா துதியுங்க, எக்காலம் ஊதுங்க. அப்படி 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்போது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கையை தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். நீ உன் வீட்டில் பாடி துதிக்க துதிக்க துதிக்க, உன் பிள்ளைகளோடு குடும்ப ஜபத்தில் உட்கார்ந்து துதிக்க துதிக்க, நீ நடு ஜாமத்தில் எழுந்து துதிக்க துதிக்க துதிக்க,
உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அத்தனை இஸ்மவேல் வல்லமைகளும் ஓலமிட்டு கூக்குரட்டு ஓடி போவார்கள். அந்தி கிறிஸ்துவை வெட்டி வீழ்த்தலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்தி கிறிஸ்துவை வெட்டி போடலாம். இதே மாதிரி பண்ணாங்க. ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். உடனே இந்த மீதியானியருடைய வல்லமைக்குள்ளது செயல்படுகிற 2 பிரபுக்களை, அதிபதிகளை பிடித்தார்கள். 25 வாசிக்கிற நேரம் இல்லாதனால மீதியானியர் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும், சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு, ஆமென், வெட்டி போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேபு என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரை இந்த கிதியோனுக்கு கொண்டு வந்தார்கள். தலையை வெட்டி விட்டான் கிதியோன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மீதியானுடைய பிரின்ஸ், அவங்க ராஜாக்கள் இல்ல, பிரின்ஸ், அதிபதிகள். ஓரேப் என்றால் ஹோரேப், ஹோரேப் இல்ல ஓரேப், அது கோரேப், இது ஓரேப். அது கைத்து வரும், இங்க ஐன் வரும். ஓரேப் என்றால் அண்டங்காக்கா, காக்கா. இந்த காக்கா அசுத்தம். நோவா தண்ணீர் வற்றி போனதா என்று பார்ப்பதற்கு முதல்ல காக்காவை விட்டாரு. அந்த காக்கா திரும்பி வரவே இல்லை பேழைக்குள்ள. ஏன் அப்படின்னா அது அசுத்தங்களை மிதந்து கொண்டு பிணங்களின் மேல போய் உட்காந்துக்குச்சு. இந்த காக்கா இது அசுத்தம். அசுத்தம் நமக்கு உள்ளே இருக்கும். இந்த மீதியானிய வல்லமை அசுத்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேப் அப்படின்னா ஊல்ஃப், ஓனாய். ஓனாய் என்ன செய்யும் அப்படின்னா எலும்புகளை எல்லாம் பட்சிக்கும். கள்ள உபதேசம். இந்த 2 பேரையும் வெட்டி வீழ்த்தினா தான் அசுத்தத்தில் உழன்று கொண்டிருக்கிற இந்த ஓரேபையும் இந்த ஓனாயையும், ஊல்ஃப் நரி, அதாவது ஃபாக்ஸ் அல்ல, அந்த ஊல்ஃப் வகையை சார்ந்த அந்த ஓனாய் இது என்ன செய்யுதுன்னாக்கா, இந்த ஓனாய் என்பது கள்ள உபதேசம். ஓனாய் அதாவது ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஓனாயை போல வரக்கூடிய அநேக கள்ள உபதேசம் அப்படியே அலையிறுத்து சர்ச்சா அலையிறுத்து. அந்த சர்ச்சைக்கு போகலாமா, எந்த சர்ச்சைக்கு போகலாமா, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில் என்ன உபதேசம்னா உனக்கு புரியாது. அப்படியே சுத்துறது, யூடியூப்பில் போய் உட்காந்துக்கிறது. நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுக்கு தேவை இருந்தால் பார்த்துக்கணும். உட்காந்து சபையில் உன் தலையை கொடுக்கணும். இந்த நரி, இந்த ஓனாய், சேப்னா ஓனாய், நரி இல்லை ஓனாய். ஒரே அண்டங்காக்கா, காக்கா அசுத்தம். அவங்கள வெட்டி வீழ்த்தி விட்டோம். கரணம் சொல்லாமா? இயேசுராஜா நாமத்தில் இன்னைக்கு இந்த அந்தகாரத்தை, இந்த அண்டங்காக்காவையும் இந்த ஓனாயையும் வெட்டி வீழ்த்தி விட்டோம். கிதியோன் வீழ்த்தி விட்டார். சரி, கவனிங்க கவனிங்க கவனிங்க, முடிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு தான், முடிச்சிடலாம். ஏன்னா இந்த கடைசி காலத்துக்கு தேவன் இந்த சத்தியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். இதை பேசி முடிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கண்ணே, அப்புறம் மீதி டைம்லாம் கொஞ்சம் டைமிங்கை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மிக முக்கியமான சத்தியங்கள். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 2 ராஜாக்கள் மீதியானினுடைய மிக பயங்கரமானவர்கள். அவன் யாருன்னா சேபா, சல்முனா, அவங்க தான் ராஜாக்கள், மீதியானை வழிநடத்துகிற ராஜாக்கள். இவர்களை துரத்தி கொண்டு கிதியோன் போகிறார். அப்படி போகும்போது இந்த 300 பேரும் விடாய்த்திருக்கிறார்கள். இவர்களோடு கூட நப்தலி, ஆசேர், மனாசே கோத்திரத்தார்லாம் கூட சேர்ந்து யுத்தம் பண்றாங்க. ஆனால் கிதியோன் என்ன செய்யறாருன்னா, அந்த மெயின் அந்த தலைகளை போட்டு தடுறதுக்கு போறாரு, அந்த அந்தி கிறிஸ்துகளை அழிக்கிறதுக்கு போறாரு. அப்படி போகும்போது சுக்கோத்தை கிராஸ் பண்ணி போறாரு. சுக்கோத்தை கிராஸ் பண்ணி போனா அந்த சுக்கோத்தின் மனுஷர்கிட்ட போய் கேட்குறாங்க. கிதியோன் போய் கேட்குறாரு, எப்பா நாங்களாம் ரொம்ப கொஞ்சம் விடாய்த்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் அப்பங்குடு. என்ன கொடு? அப்பங்குடு அப்படின்னு கேட்டா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள். நான் மீதியானியரின் ராஜாக்களாக சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதுக்கு சேபா, சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்றார்கள். அப்போது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி என்ன பண்ணுவாரா? நெரிஞ்சில் முள்ளு, முள்ளு முள்ளு. இந்த முள் எங்கே கொடுக்கப்பட்ட சாபம் என்றால், ஏதேனில் ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னாரு, ஆதாமே நீ விதையை விதைப்ப, அது உனக்கு முள்ளும் நெரிஞ்சிலும் முளைப்பிக்கும். அதுதான் இந்த மீதியானிய வல்லமை. இப்போ
நம்ம இதை ஜெயங்கொள்ளணும்னா இந்த மீதியானிய வல்லமையாகிய சேபாவையும் சல்முனாவையும் அவன் தலையை வெட்டணும். அவனுக்கு பலன் கொடுக்கிற பவர் இந்த சுக்கோத்தின் மனுஷர். சுக்கோத் என்றால் பூத் என்று அர்த்தம், தற்காலிக கூடாரம். அவன் தற்காலிகமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த வல்லமை, இந்த மாம்ச வல்லமை என்ன செய்யுதுன்னா, மனிதனுடைய வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த தற்காலிகம் தான் என்ன செய்யுதுன்னா, இந்த மீதியானில சேபாவுக்கும் சல்முனாவுக்கும், சேபா சல்முனா என்றால் டிப்ரைவ்டு ஆஃப் ப்ரொடெக்ஷன், டிப்ரைவ்டு ஆஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பை இழந்தது, இழந்து போன பாதுகாப்பு என்று அர்த்தம். ரெண்டு பேருக்கும் ஒரே அர்த்தம், இந்த சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் ஒரே அர்த்தம். இங்க சுக்கோத்தின் மனுஷர்கள் தான் இந்த சல்முனாவுக்கும் இந்த சேபாவுக்கும் பவர் கொடுக்குறாங்க. ஏதேன் தோட்டத்தில் சபிக்கப்பட்ட அந்த சாபத்தை முறியடிக்கிறது கிறிஸ்துடைய பட்டயமே. ஆமேனா? அதே போல பெனுவேலுக்கு வராங்க, பெனியலுக்கு வராங்க. அந்த ஊர் மனுஷன்கிட்ட அதே மாதிரி கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய அரணை வச்சு பெருமை பாராட்டுறான், அரணை வச்சு பெருமை பாராட்டுறான். அப்போது அவங்க சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம், அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூரிடத்தில் அந்தப்படியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரதித்திரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்போது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். ஆமேன் சொல்லுங்களேன். வெளியே வந்தவன் போயிட்டு கூடாரத்தை கட்டி, கோபுரத்தை கட்டி, பட்டணங்களை கட்டினான். பட்டணங்களை கட்டி தனக்கு ஒரு துருகத்தை ஸ்தாபித்து கொண்டான், காயினுடைய வம்சத்தார். இதெல்லாம் பார்த்தா ஏதேனில் வந்த சாபம். இந்த சாபத்தை எல்லாம் முறியடிச்சா தான் நம்ம எல்லாம் ஜெயம் எடுத்து கொழுமையான பலனாகிய கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்ள முடியும். அதே போல இவர்கள் போனார்கள். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த சேபாவையும் சல்முனாவையும் உயிரோடு பிடித்து கொண்டு வரும்போது, அந்த சுக்கோத்துக்கு உள்ளே போகும்போது அங்கிருந்த ஒரு வாலிபன் கிட்ட போயிட்டு, இந்த ஊரில் இருக்கிற மூப்பரனுடைய பேரில் எழுதி கொடுறான்னாங்க. 77 பேர் எழுதி கொடுத்தான். 77 பேர் எழுதி எடுத்துன்னு வந்து அவங்கள பிடிச்சி நெறிஞ்சி முள் எடுத்த உடம்பை கிழிச்சார்கள். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் பயங்கர அர்த்தம் உண்டு. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சாபத்தை கர்த்தர் முறியடித்தார். நம்முடைய சாபத்தை போக்குவதற்காக அவர் தலையில முள்முடி சூட்டினார். அந்த கர்த்தருடைய பட்டயமே நம்ம ரட்சிக்கும். ஆமேனா? அப்போ உடனே அவளை அந்த முள்களை கிழிப்பாரு பாருங்களேன். நான் 16 வாசிக்கிறேன், 8:16. பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெரிஞ்சல்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷனுக்கு புத்தி வர பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான். கரங்களை ஊத்தாமன்னு சொல்லாமா? இந்த சாபம் இனியோடு வெட்டி போட்டோம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் நீ விதை விதைப்பாய், ஆனால் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று கர்த்தர் அங்கே சாபமிட்டார். காரணம், அது மனிதனுடைய பாவம் அப்படிப்பட்டது. அந்த சாபத்தை வெட்டி வீழ்த்தி விட்டோம். ஆமேனா? அந்த முள்ளுகளினால் இந்த மாம்சத்தை கிழித்து போட்டு விட்டோம். அல்லேலூயா. அங்கே ஓரேபும் சேபாவும் வெட்டி தலையை வெட்டி போட்டோம். இங்கே இந்த சுக்கோத்தினுடைய மனுஷருக்கும் பெனுவேலின் மனுஷருக்கும் புத்தி வர பண்ணினோம். புத்தி வந்துச்சு, அந்த முள்ளுல கிழிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? கிதியோன் என்ன பண்ணார்னா, இந்த சேபாவிய சல்முனாவை பிடிச்சு அவருடைய மூத்த மகனை கொடுத்து வெற்றா அவன் தலையன்னார். கிதியோன் என்ற என்ன அர்த்தம்? வெட்டுபவன், வீழ்த்துபவன். என்னை, என் வெள்ளாண்மையை, என் கொழுமையான கோதுமையை, என் கொழுமையான பதார்த்தத்தை எல்லாம் களவாடி கொண்டு போன கல்லனை, இந்த அந்தி கிறிஸ்துவை வெட்டுடா அப்படின்னு சொன்னார். அவன் இளைஞனாக இருந்தபடினால பயந்தான். உடனே என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த அந்த சேபாவும் சல்முனாவும், கிதியோனு நீ பராக்கிரமசாலி, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுவான், இவன் ஒரு வாலிபனாகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை போகிறத விட ஒரே முட்டை என் தலையை வெட்டிடு. ஆமேன்னு சொல்லுங்க. உடனே கிதியோன் என்ன செய்யற தெரியுமா? வாசிக்கிறேன் பாருங்க, 21ஆம் வசனத்தில். அப்போது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து கரைகளை எடுத்து கொண்டான். ஆமேன்னு சொல்லுங்க. ஒட்டகம் எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்? ஐஸ்வர்யம், உச்சிதம். ஒட்டகம் உச்சிதமான சுமக்கும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. தேவன் கொடுத்த கொழுமைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த சேபா தலையும் சல்முனா தலையும் கர்த்தர் வெட்டி வீழ்த்தினார். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அல்லேலூயா. ஆக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தின்படி கர்த்தருடைய பட்டயம் யாருடைய பட்டயம்?
கிதியோனுடைய பட்டயம்னு சொல்லி கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம், எனக்காக என்னுடைய கொழுமையான வாழ்க்கைக்காக என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு சொல்லி உன் வீட்டில் நீ பாடி துதிக்க 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 இந்த சேபா சல்முனா பாதுகாப்பை இழந்தவர்கள் அவர்கள், என் பாதுகாப்பை குலைத்தவர்கள் அவர்கள், அவர்களை நிர்மூலமாக்கி வெட்டி வீழ்த்தி விட்டோம். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அப்போது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடினால் நீரும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவர்கள் என்றார்கள். இதாங்க பாகாலு. இந்த ஜனங்களுக்கு வெளிச்சமே இல்லை. யார் தான் ஆளுகை யாருக்குடையது? எருது. இயேசுராஜா தான் கழுதை, அவர் தான் எருது, அவர் தான் பலியானார், அவர் தான் ஆளுகை செய்கிறவர். இந்த வெளிச்சம் உடையவர்கள் தான் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். இந்த வெளிச்சத்தில் கிதியோன் கரெக்டா இருந்தாரு. அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கர்த்தரே எங்களை ஆளுவாராக, அவரே எங்கள் ராஜாதி ராஜா, அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவருடைய பட்டயம் உருவின பட்டயம், அவருடைய பட்டயம் ஜெயங்கொண்ட பட்டயம். ஆமெனா. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தில் மகா பாபிலோன் விழுகிறது, மீதியான் விழுகிறது. ஆனால் கள்ளத்தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அமலேக்கும் கிழக்கத்திய புத்திரர். இந்த அமலேக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? காரணமில்லாத பகை, காரணம் இல்லாமல் பகைக்கிறவன், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த ஆவி இந்த அமலேக்கின் ஆவி. இந்த அமலேக்கின் ஆவி என்பது டுவெல்லர் இன் வேலி, பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறவன். பள்ளத்தாக்கிலே குடியிருப்பது என்பது ஆளுகை செய்வது. இவன் தான் அந்த அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் கர்த்தர் தம்முடைய வாயின் பட்டயத்திலே வெட்டி அவளை அக்கினி கடலில் தூக்கி எறிகிறார். அவர் 1000 வருஷம் அவருடையவர்களோடு ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே எங்களை ஆளுவாராக. எடுத்து வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தில் இந்த மகா பாபிலோன் மீதியான் விழுகிறது. 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது 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 விழுந்தது. ஆமென். அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகள் கூடுமாயிற்று. ஆமெனா. இந்த மீதியான் விழுந்து போச்சு. அடுத்தது இப்ப யாரு இருக்கிறது? அமலேக்கும் கிழக்கத்திய புத்திரன், அதாவது அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும். அவர்களை வெட்டுறதுக்கு தான் அர்மெகதோன்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை 19ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் 15 வாசிங்க பார்க்கலாம். நான் வாசித்து முடிக்கிற வேகமாக டைம் ஆயிடுச்சு இல்லையா? புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. ஆமென். பட்டயம் யார் கையில் இருக்குங்க? கர்த்தருடைய சேனையின் அதிபதி கில்காலிலே காட்சி கொடுத்தாரே, அவர் கையில உருவின பட்டயம். அந்த உருவின பட்டயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த உருவின கூர்மையான பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரே எங்களை ஆளுவார். இதாங்க கொழுமையான பலன். நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்வதே கொழுமையான பலன். கர்த்தரே எங்களை ஆளுவார், இருப்பு கோலால் அவரை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்க. அவர் அப்படியே இறங்கி வர குதிரை மேலே, வெள்ளை குதிரை மேலே அநேக கிரீடங்களை வைத்துக்கொண்டு ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர் குதிரை மேலே இறங்கி வரும்போது அங்கே அர்மெகதோன்ல அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியோடைய படைகளும் இயேசு ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கும். அப்போது இயேசு இன்னும் 7 வருஷம் தான், நான் சொல்றது இன்னும் 7 வருஷம் தான். அப்படி வரும்போது 19 வாசிக்கிற 19, பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அந்த சேனை யாரு? ஜெயங்கொண்ட சபை. அல்லேலூயா சொல்லுவோமா? நாம தான் ஜெயங்கொள்ள முடியும். கூட வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய ஜெயங்கொண்டு அவனை வெட்டி வீழ்த்த முடியும். மனவாட்டி கூட சேனையாகவும் இருக்கும், மனவாட்டியாகவும் இருக்கும். ஏன்னா ஜெயங்கொண்ட சபை தான் அவனை ஜெயிக்க முடியும். அப்போ கூட வந்து என்ன நடக்குதுன்னா யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வரை கண்டேன். அப்போது மிருகம் பிடிக்கப்பட்டது. இந்த மிருகம்தான் அமலேக். இந்த அமலேக்கு காரணம் இல்லாத பகை, முகாந்தரம் இல்லாமல். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள், காரணமில்லாத பகையும். இந்த அமலேக்குடைய இந்த ஒரு வஞ்சகம் என்னன்னா காரணமில்லாத பகை.
இன்னொரு மனுஷனை பகைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? எது உன்னுடையது? அதான் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தது. யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். காரணம் இல்லாத பகை. மற்றவங்களை பகைக்கிறோமே, அதெல்லாம் காரணம் இல்லாத பகை. என்ன பெருசா நீ படைச்சிட்ட, உன்னுடையது எதை அவங்க எடுத்துக்கினாங்க? வாசிங்க 25 வாசிங்க 15-25. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. காரணமே இல்லாத பகைக்கிறாங்களே, அதுதான் அமலேக்கின் ஆவி. மற்றவங்களை பகைக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே காரணம் இல்லாத பகைத்தா. தான் அந்த மிருகம். அந்த மிருகம் பிடிக்கப்பட்டது, அவருடைய சேனைகளும். அப்போது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. இதான் கழுத்தை வெட்டுறது. கிதியோன் வெட்டுபவன், வீழ்த்துபவன். அவருடைய சேனை அவளை வெட்டி வீழ்த்தும். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி ஒரு முறை. கர்த்தருடைய பட்டயம், ஜீவன் ஜோஸ்வாவின் பட்டயம். அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்படுற பட்டயம் எல்லாரையும் வெட்டி நியாயந்திருக்க. இன்னும் 7 வருஷம், ரொம்பலாம் இல்லை. இந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் உயிரோடு அக்னி கடலில் தூக்கி போட போறாரு. அடுத்தது 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வலுசர்பத்தை எடுத்து பாதாளத்தில் போடுறாரு. ஆமென் சொல்லுங்க. வலுசர்பத்தை பாதாளத்தில் போடுறாரு. பாதாளத்தில் போட்டுட்டு அவங்க எல்லாம் மறுபடியும் உயிரடைகிறாங்க. உயிர் தெழுந்து அவரோடு கூட அரசாளுகிறார்கள் 1000 வருஷம். எத்தனை வருஷம்? 1000 வருட அரசாட்சி செய்கிறாங்க. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். எத்தனை பேரை கொண்டு கர்த்தர் ரட்சித்தார்? இந்த 300 பேர் யார் தெரியுமா? இந்த 300 பேர் யார் தெரியுமா? அவர்கள் முழுக்க முழுக்க தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்தவர்கள். பாதாளம் பயங்கர கொடுமையானது. பாதாளத்தில் இருக்கிற அக்னி ஜுவாலை பயங்கரமான கொடுமையானது. ஆனா பாதாளத்துக்கு பயந்து, நரகத்துக்கு பயந்து சபைக்கு வந்தவங்க அல்ல. ஆண்டவரே, இந்த பாதாளமும் இந்த நரகமும் கொடுமையானது, ஆனால் அதைவிட பயங்கர வலிமையானது உம்முடைய நேசம், உங்க அன்பு. 300 என்பது தேவனே, அதரிசனமான இயேசுராஜனே, உம்முடைய நேசம் மரணத்தை விட வலிது, அது பாதாளத்தை விட கொடிது. இவங்க பாதாளத்தை கண்டு பயந்து பயந்து, ஐயோ நான் இந்த பாவம் செஞ்சேன்னா நான் பாதாளத்துக்கு போயிடுவேன், நான் நரகத்துக்கு போயிடுவேன் பயந்தவங்க அல்ல. அதனால தான் பாதாளத்தில் கட்டி இந்த பிசாசா போடுறாங்க. கவனிக்கணும், அவருடைய நேசம். அந்த 300 என்பது அவருடைய நேசம். அவருடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்பதை பூரணமாய் அறிந்தவர்கள். இதுதான் மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபைதான் அவரோடு கூட வந்து இந்த இஸ்மவேலர்களாகிய இந்த மீதியான், அமலேக்கு, கிழக்கத்திய புத்திர ஜெயங்கொண்டு இந்த பிசாசை, மாம்சமானவனை, உலகத்தின் அதிபதியை பாதாளத்தில் கட்டி தூக்கி போடுறாங்க. மணவாட்டியினுடைய அந்த ஜெயமே எங்க இருக்குன்னா, உன்னத பாட்டின் புத்தகம் எடுத்து வாசித்தே ஆகணும். இதெல்லாம் மிக முக்கியமான சத்தியங்கள். இன்னைக்கு சீட்டு நம்ம மேலே விழுந்திருக்குது. இதை நம்ம செய்து முடித்தே ஆகணும். இந்த ஊழியத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டினுடைய புத்தகத்தில் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு அங்கே முத்திரை போட்டாங்க இல்லையா? இந்த 300 பேர் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்து இயேசுவை, ஆவியாய் இருக்கிற ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் முத்திரையாய் வைத்திருக்கிறார்கள். காரணம், கிறிஸ்து நம்மை அவருடைய இருதயத்தில் முத்திரையாய் வைத்திருக்கிறார். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும் நேசம் மரணத்தை போல வலிது. எதுங்க?
நேசம், உங்க மேல நான் வச்சிருக்கிற இந்த நேசம், ஆண்டவரே என்னுடைய உயிர்ல கலந்திருக்கிற உங்க அன்பு மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இந்த ஜெயங்கொண்டவர்கள் தான் இந்த மீதியானிய வல்லமையை மேற்கொண்டு ஜெயித்து ஒரு பெரிய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிசாசை தள்ளி பாதாளத்தை கட்டி போடுறாங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து நம்ம முடிக்கலாம். அவள்தான் ஃபைனல். எல்லாம் திருப்பிங்க 3ஆவது வசனம் வாசிக்கிறேன் தொடர்ந்து. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவைகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அந்த முத்திரை என்பது மீதியானிய வல்லமை. இப்ப சிப்பு வைக்க போறாங்க இல்லையா, அது. அந்த மிருகம் என்பது அமலேக்கு. அந்த மிருகத்தை வணங்க சொன்ன கள்ள தீர்க்கதரிசி தான் அவர்களை ஆண்டவர் அக்கினிகள் தள்ளினார். இவரெல்லாம் உயிரோடு எழுந்து எத்தனை வருஷம் அரசாடுறாங்க? 1000 வருஷம். யாரு? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று துதி பாடினவர்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். சரி, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமேனா? எத்தனை வருஷம்? இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி பண்ணிட்டு முந்தின நித்தியம் போயிட்டு பிந்தின நித்தியம் வரப்போகிறது. அப்போ இந்த பூமி எல்லாம் வேற சேஞ்ச் ஆகி புதிய வானம் புதிய பூமி வரும். நித்திய காலமா ஏசப்பா கூடவே இருக்க போறோம். ஆமேனா? ஆக இன்னும் 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போறவங்க யாருன்னா, நேசம் மரணத்தை விட வலிது கிறிஸ்துவை நேசித்தவர்கள். தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டாரே, அது மரணத்தை விட வலிது, பாதாளத்தை விட கொடிது. அப்படிப்பட்ட நேசத்தை விட இந்த 300 பேர் தேவனே என்ற சிப்பு நாயை போல நக்கினவர்கள், தங்களுடைய மாம்சத்தை சாகடித்த அதான் மாம்ச நாயை போல நக்கினது. என் மாம்சம் செத்து போச்சு நக்கினவர்கள். இவர்கள் தான் ஜெயங்கொண்டவர்களாக அவரோடு கூட அரசாட்சிக்கு போக போறாங்க. இதுதான் இந்த கொழுமையான பலன். இதுதான் வானத்து பணி, பூமியின் கொழுமை. நல்ல மிகுந்த தானியம் திராட்சரசம். உன் சத்துருக்கள் மேலே நீ ஆளுகை செய்வாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை சேவிப்பார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அவரோடு கூட 1000 வருட அரசாட்சி செய்வதற்காக, இந்த பூமியில் நீதி உள்ள ஆட்சி செய்வதற்காக தான் நமக்கு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். இந்த நீதியை கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் சர்வவல்ல